ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஹாய் ஹாய் ரிச்சி. ஹாய் ஹாய் ஹாய், எப்பரா இருக்கீங்க? என்ன சடனா ஃபோன் பண்ணிருக்க? கல்யாணம் பண்ணிட்டியா என்ன? என்னடா வளர்ற சான்ஸே இல்ல. ஐயோ, நடிச்சதெல்லாம் போதும், உனக்கு இப்ப என்ன கல்யாணம் தானே? சொல்றா. கங்க்ராட்ஸ்டா. ஜீனியஸ் டானி. கொண்டாடிடுவோம். ஓகே ஓகே guys, listen, don't miss it. I'll send you location. Okay, cheers. இந்த வாட்டி பார்ட்டி எப்படி இருக்கணும்னா ரிச்சியோட கல்யாணத்தை வாழ்க்கையில மறக்கவே கூடாது. பாய்டா. ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு என்னவோ இப்பதான் மீட் பண்ண மாதிரி இருக்கு. அமேசிங்ல. எங்க சந்திச்சோமோ அங்கதான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றியா ரிச்சி? எப்பவும் என் கூட இப்படியே ஜென்யூனா இருப்பேன்னு. நாளையில இருந்து நீ என்னோட புருஷனா? கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? வேணும்னா மச்சான்னு கூப்பிடு, இல்லைன்னா மாமா. அதுவும் வேண்டானா? ஸ்டாப் இட் ரிச்சி. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமா? கல்யாணம் ஆனா பேர் மாறலாம், ஆனா நாம மாற மாட்டோம்ல. லைஃப்ல எத்தனையோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனா நாம ஸ்ட்ராங்கா இருந்தா எல்லாம் தன்னால பேலன்ஸ் ஆயிடும். இப்படியா? அப்படிதான். என்ன பேசிட்டு இருக்காங்க சிப்பி? I don't know, sir. Should I go and ask? அவனுக்கு உண்மையிலே டைரக்ஷன் தெரியுமா இல்ல நம்மள வச்சு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கானா? செம்ம டைரக்டர், அப்படி சொல்லாத. லெஃப்ட் ஸ்மைல். கொல்றானே ப்ரோ, கொஞ்சம் முன்னாடி வாங்க. இன்னும் எங்க வர்றது? நோ ப்ராப்ளம் ப்ரோ, நானே வரேன். ப்ரோ ஓகே, சண்டி ஓகே, லைட் ஓகே. Okay, sir. ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா மாலை சமையல். நீங்க என் கூட பேசணும்னா 2244 கால் பண்ணுங்க. ஏண்டா பாபு, அந்த ஸ்டைல அப்படியே கொண்டு வந்துருவியா? ஊட்டியில நம்ம பையனோட கல்யாணம் இருக்கு. ஹேர் ஸ்டைல் சும்மா தீயா இருக்கணும். பையனுக்கானா? கம்மி பண்ணுங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஊட்டில இருந்து உனக்கு என்ன கொண்டு வரட்டும்? நீ ஒழுங்கா வா, அது போதும். நாளன்னைக்கு விரதம் இருக்க போற. இருடி செல்லம், நல்ல விஷயம் தானே. அன்னைக்கு நீ சரக்கு அடிக்க கூடாது. இப்ப எதுக்குடி விரதம்? நாம நல்லா தானே இருக்கோம். இன்னும் நல்லா இருக்கணும்னு தான். கடவுள் எங்க இல்லைன்னு சொல்லு. உங்ககிட்ட இல்லையா, என்கிட்ட இல்லையா, இல்ல இந்த பாட்டில்ல இல்லையா? நம்மளுக்குள்ள கடவுள் இருக்காருன்னு தேங்காயை மண்டையில உடைக்க முடியாதுல்ல, கோவில்ல தான் உடைக்கணும். அது இல்லடி. என்ன இல்ல, அன்னைக்கு நீ சரக்கு அடிக்காம இருக்க போறியா இல்லையா? சரி. பேபிமா வணக்கம். வாங்கின பணத்தை செட்டில் பண்றது, அதான் நடமாடும் நகை கடையா சுத்துறீங்கல்ல. கட்டிடலாம், ஒரு 2 நாள் பொறுங்க. ஏற்கனவே என் புருஷன் ஊர்ல இல்ல. உங்க வீட்டுக்கார் ஊர்ல இல்லைன்னா என்னங்க பண்ண சொல்றீங்க? வாங்கின பணம் வரணும், புரியுதா? வட்டாடி செல்லம். ஏக்கண்ணா, அப்பாவோட நீயும் ஊட்டிக்கு போ. ஐ டேய் ஏய்
ம் வாவ் அமேசிங். மார்க் வை. இங்க இல்ல அங்க. ப்ரோ கம். இங்க எங்க நிக்கணும்? வாவ் 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 வாவ். ப்ரோ இப்போ எடுக்க போறது அமேசிங் ட்ரைலி ஷாட். ரெண்டு பேரும் அந்த பக்கமா திரும்பி நில்லுங்க. நான் ரோல் சொன்னதும் நீங்க முன்னாடி நடந்து வாங்க, நான் அப்படியே பின்னாடி போறேன். யார் முன்னாடி ப்ரோ? ஏன் முன்னாடி தான் ப்ரோ. நீ இருக்கிறது பின்னாடி தானே? ஷோ நான் பின்னாடி இருப்பேன் ப்ரோ. நான் ரோல் சொன்னதும் நீங்க ரெண்டு பேரும் அப்படியே திரும்பி முன்னாடி நடந்து வாங்க. அப்ப நீ பின்னாடி போவேன்னு சொன்ன. ஜஸ்ட் டு வாட் ஐ சே. சார் சார் சார், ஆனா நம்ம கிட்ட ட்ராலி இல்ல சார். ஜிபி ரெடி? எஸ் சார். ரெடி சிப்பி இழு. ப்ரோ கம் க்ளோஸ் அப் ப்ரோ. பலமா இழு சிப்பி. நல்லா சாப்பிட்ட இல்ல, இத கூடவா இழுக்க முடியல? நான் ரோல் சொன்னதும் இழுக்கணும். ரெடி ப்ரோ? ஜிபி ரோல். ஐயோ சார், எங்க போயிட்டாரு? தெரியலையே. என்னங்க கண்டுக்கலன்னு சொல்றீங்க? என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. என்ன நடந்தாலும் ஆம்பளைக்கு தான் தப்புன்னு சொல்லுவீங்க. இதே அஃபேர் உங்க புருஷன் கூட வச்சுக்கிட்டா நீங்களும் அதே தான் சொல்லுவீங்களா? நீங்களும் இந்த துப்புக்கட்ட ப்ரோக்ராம் உச்சி. மேடம் இப்படிதான் பேசிட்டே இருக்காரு மேடம். சித்ரா, என்னால வர முடியாது. உனக்கு வேணா நீயே போ. இப்படி சொன்னா இப்படி எல்லாம் பிளான் பண்ணிருக்கோம்ல. பாவம் ரிச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவான். நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா போய் ஆகணும். நீயும் வரேன் தானே சொன்ன. எனக்கு அந்த தேஜா மூஞ்ச பார்க்க சுத்தமா பிடிக்கல. உனக்கு அவனை பிடிக்காதனால ரிச்சி கல்யாணத்துக்கு வர மாட்டியா? நீ 1000 சொல்லு, அவன் மூஞ்ச பார்த்துட்டே என்னால சைலண்டா உட்கார முடியாது. டார்ச்சர். இங்க பாரு, குரூப்ல மெசேஜ் போட்டிருக்கான் அவன் வரலன்னு. கால் ஹிம். வாட்? எனக்கு இன்னும் டவுட்டா தான் இருக்கு. ஃபோன் பண்ணி அவ வரானா இல்லையான்னு தெரிஞ்சுக்க. ஸ்பீக்கர். டேய், நாங்க எல்லாரும் கிளம்புறோம். நீ ஸ்டார்ட் பண்ணிட்டியா? இல்லடா, ஷூட்டிங் இருக்கு. நான் தான் குரூப்ல மெசேஜ் போட்டேனே, பார்க்கலையா? பார்த்தேன். நீயும் வந்தா நல்லா இருக்கும்னு. ஓகே ஓகே, டைரக்டர் கூப்பிடுறாரு, அப்புறம் பண்றேன். ஓகேடா. மிஸ் யூ மாமா. ஓகேடா. ஹலோ நசீர். ஹாய் சார். எப்படி இருக்கீங்க? ஃபைன். எப்போ வந்தீங்க? ஜஸ்ட் இப்பதான். டேய், காஃபி எடுத்துட்டு வா. ஓகே சார். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. என்ன சார், ஷூட்டிங் எப்போ போறோம்? ஆக்சுவலாக அந்த விஷயத்தை பற்றி பேச தான் நானும் இங்கே வந்தேன். ஷூட்டிங்கை தள்ளி வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது என்ன சார், ஸ்கிரிப்ட் எல்லாம் ஃபைனல் ஆயிடுச்சுல, ஷூட்டிங் போறோம் தானே சொன்னீங்க? யா, பட் உன் மேலே வந்த அந்த மீ டூ அலகேஷன், கோர்ட்டு கேஸு, இந்த டைமில் கொஞ்சம். சார், இது எல்லாத்தையும் நீங்கள் நம்புறீங்களா? பொய்யே உண்மைன்னு ப்ரூவ் ஆகுற வரைக்கும் நம்பி தான் ஆகணும் தேஜா. ஏன்னா நம்ம வேலை செய்கிற இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி. சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அம்மா என்ன சொன்னாங்க? எவ்ரிதிங் ஓகே? ஆக்சுவலா பிடிக்காத கல்யாணம் தானே, கொஞ்சம் கோவமா இருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே. ரிச்சி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். மேபி அவங்க இன்னத்துக்கு ஸ்டார்ட் ஆயிருப்பாங்க. சரி, ஓகே. I'll see you. Bye. Bye. பேசாத. ஸ்வாதி சொல்லு. என்ன சொல்லணும், உனக்கு தெரியாதா? நம்ம போறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு. சாரி, ஒரு முக்கியமான வேலை இருந்தது, மறந்துட்டேன். சரி, வரியா? முக்கியமான வேலை இருக்குன்னு நீ போ, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். எப்பவுமே நான் தான் புரிஞ்சுக்கணுமா ரகு? உன்னால என் லைஃப் ஃபுல்லா காம்ப்ரமைஸ்ல தான் போயிட்டு இருக்கு. பக்கத்துல யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லை, தனியாக தான் இருக்கேன். இந்த ஒரு வாட்டி எக்ஸ்கியூஸ் பண்ணு ப்ளீஸ். ஒரு வாட்டிங்கிறது ஒரே ஒரு வாட்டி தான் வரும் ரகு. அண்ட் மோர் ஓவர், நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தனா உண்மையாவே தனி ஆளாயிடுவேன். ஹலோ ஹலோ.
சொந்தங்கள் இங்கேதான் வாரமா, வார்த்தைகள் நின்றால் தான் வாரமா, உனக்காகவே உனக்காகவே வாழ்வேன், உனக்காகவே சாவேன், உனக்காகவே வாழ்வேன் என்றும் நான் உனக்காக வாழ்வேன். சொந்தங்கள் இங்கேதான் வாரமா, வார்த்தைகள் நின்றால் தான் வாரமா. காதலென்றும் ஆற்றை போல அடித்து செல்வோம் வெள்ளமா, கோபமிங்கே வேதனையாக மாறும் நேரம் சங்கடமா, மனம் இங்கே என்றும் சஞ்சலமே, வார்த்தைகள் என்றும் முள்முனைய, தவறுகள் இங்கு சரியாகும், உண்மைகள் இங்கு பொய்யாகும், காலங்கள் அது சொல்லிவிடும், உறவுகள் விலகி போகும் இவ்வுலகில். நம்பிக்கை இங்கே மோசம் செய்தால் வாழ்வுக்கு இங்கே அர்த்தமில்லை, மோகங்கள் எல்லாம் வேதனையானா மனதில் பாரம் பலுத்திடுமே, சஞ்சலமில்லாத வாழ்க்கை எங்கே நரகம் இங்கே காதல் தான். தெரிஞ்சுக்கோ இந்த உலகம், புரிஞ்சுக்கோ இந்த மனிதர்களே, தீமைகள் உன்னை சுற்றி வரும், உலகிலே உன் வாழ்க்கை சொர்க்கமே. அம்மா வந்துட்டேன்ல, எதுக்கு அவ்வளோ டென்ஷன்? வாட்ட சாட்டமா இல்ல, குண்டா. ஹாய், ஐம் நேத்ரா. You know what? I'm foodie. தெரியுது. I have 3 hotels. சமைச்சதெல்லாம் இவனே சாப்பிட்டுருவான் போல இருக்கு. தெரியும், அம்மா சொன்னாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? ரகு, ஸ்வாதி, ரிச்சி. I was going through a profile. Oh yeah, they are fine. ரிச்சிக்கு மேரேஜ் போல இருக்குல்ல? You're not going? Hello? Hey, let's finalize the deal. I'm completely fine with you. What you say? Maybe I need some time. Bye.
Crazy. Bhaiya, இன்னொரு 2 more burgers please. டேய் மச்சான் இவளை எங்கடா பிடிச்ச? இல்ல லிஃப்ட் கேட்டு நின்றுதா இங்க தான் வருவான்னு தெரியும். ஏன் டல்லா இருக்க? ரகு எங்க? ரொம்ப பிஸியா இருக்கான். அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். என் கல்யாணத்தை விட அவனுக்கு என்ன முக்கியமான வேலை? இதெல்லாம் என்ன ஏன் கேக்குற? நீயே கால் பண்ணி கேட்டுக்கோ. டேய், நீ என்னடா ஃபேமிலியை கூட்டு வரல? எவன்டா சொன்னது? ஃபேமிலி லீவ் மட்டும் இறங்குது பார். ரூம் கீ எங்கடா? வா. ஸ்வாதி கீ எங்க? எனக்கு தெரியாது. கீ. ஹலோ சார். யாரு? சார் கொடுங்க. சோ ஸ்வீட். ஐயோ டேய் எவ்வளோ நேரம்டா? அதே கொலுசொலி. இங்க என்ன தம்பி நடக்குது? என்ன நடக்குதுன்னா அந்த ஆண்டி தான் நடந்தது. டேய் ஓரமா போய் விளையாடண்டா. நீ ஓரமா போய் பேசு. டேய் நான் உன் அப்பன்டா. அப்பப்ப அப்பா பேச்சையும் கேளம்பா. சரி. நீ ஏதாவது பாத்தியாடா? ஏதோ பார்த்த மாதிரி தான் தெரிஞ்சது மாமா. ஆனா எனக்கு ஒன்றும் புரியலடா. குட், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. டேய் இது தப்பு இல்ல? என்னடா தப்பு? 2 பேருக்கு ஒத்து போச்சுன்னா ஓகே தானே? சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க. செக்ஷன் 497. ஓ, உனக்கு சட்டத்தோட செக்ஷன் பத்திலாம் தெரியுமா? என்ன ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணா சேர்ந்து என்ன பேசுறீங்க? அதான் இவன் செக்ஷன். என்ன செக்ஷன்? அதான் சிஸ்டர், இங்க ஃபுட் செக்ஷன் எங்க வச்சா நல்லா இருக்கும்னு இந்த இடத்துல manage பண்ணா நல்லா இருக்கும். ஹாய் ஹாய். என்ன பண்றீங்க எல்லாரும்? ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்காங்க. அதான் என்ன கேஜாக்கு நடந்த அவமானம் பத்தாதா? என் குடும்பத்தை டிவி கொண்டு வர பாக்குறியா நீ? சாரி, லேட்டா வந்துட்டாங்க அதான். நல்லா இருக்கு. ஏய் லேட் ஆயிடுச்சுல, லிக்கர் ஸ்டார்ட் பண்ணல? அது ரிச் வந்துட்டு இருக்கா, வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஏய் பின்னாடி பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. போயிட்டு வாங்க, போட்டோ எடுங்க, கூப்பிடுறேன். ஓ ஆளு கூட சரக்கு அடிக்குமாடா? அது கல்யாணம் ஆன புதுசுல ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு சடனா வீட்டுக்கு போகும்போது குடிச்சிட்டு வந்திருக்கியா? குடிச்சிட்டு வரியே, உனக்கு வெக்கமா இல்ல? உனக்காக லூசு மாதிரி எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க. நம்ம வெளியே போலான்னு தானே சொன்னேன். ஏதோ டெய்லி குடிச்சிட்டு வர மாதிரி பேசுறிய. ஊர்ல இருந்து ஃப்ரெண்டு வந்தான், இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நானும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரட்டுமா? ஏய் என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் ஆம்பளை, வழி விடு. அதுவ திறந்து விட்டாளா? அப்புறம் என்னாச்சு? Cheers. அப்புறம் என்ன, டெய்லி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். பதிலுக்கு நீ என்னடா பண்ண? Cheers. சரி, நீ எப்படி இந்த விளக்குல போய் கரெக்டா விழுந்த? ஒரு நாள் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்தேன்டா. நடுவுல ஒருத்தன் வந்துட்டான், குடிக்க வேண்டியதா போயிடுச்சு. எவன்டா அந்த ஃப்ராடு? சாரிடா. அடிங்கடா. சரிடா, லேட் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணலாமா? வாயிலே அடிப்பேன். மாப்பிள்ளை இல்லாம எப்படி ஆரம்பிக்கிறது? வெயிட் பண்ணுவோம். ஹாய். ஹாய். யாரும் இல்ல? போயிட்டாங்க. ஓ போயிட்டாங்களா? என்ன வேலை இங்க? நானா இங்க ரிசப்ஷன்ல இருக்கேன். ஓ ரிசப்ஷனா? கிரேட் இல்ல? Thank you. ஃபோன் நம்பர் இருக்கா? எதுக்கு? ஹாட் வாட்டர். What? வாட்டர் ஃபுட் இல்லன்னா கால் பண்ணலாம்ல. Take my number.
9942364943. Bye. Hello. Hello. Who's this? பேரை சொல்லுங்க. Sarala. சரளா. டேய் மாமா. ஏய் வாடா. எனக்கு கொஞ்சம் ஊத்துறா. ஐஸ் கம்மியாவா? ஊத்து. ஓகே. மாமா வா மச்சான். வம்சி ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன் ப்ளீஸ் 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 ஏய், சொல்றேன் வாங்க. சுவாதி இங்க வா. ஒரே ஒரு ஸ்மால் எனக்காக. டேய் ஊத்து. சீக்கிரம்டா. அட ஒரு நிமிஷம் வாங்க. ஐயோ ஒருத்தர் மாட்ட மாட்டேங்கிறாங்களே இந்த பாட்டில. இது இதுவும் இதுதான். இது எல்லாமே யாருக்கும் தர மாட்டேன். எந்திரி. ஏய் டேய் ஸ்பைடர்மேன் பொம்மை வேணும்னு கேட்டியேடா, வேணுமா? வாய் மூடு. வேணும், ஆனா நீ எதுக்கு கேக்குறேன்னு சொல்லு. இல்லடா சாயந்தரம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பிஸியா இருப்பேன்ல, அதை நீ பார்த்துட்டு போய் அம்மா கிட்ட ஓ சொல்லக்கூடாது. அவ்வளவுதானா? நேத்து நைட்டு நீ அந்த ஆண்டி கூட பேசுனல, அத பத்தியோன்னு நான் நினைச்சேன். டேய் இதெல்லாம் எப்படா கண்டுபிடிச்ச? நேத்து நீ அந்த ஆண்டிக்கு நம்பர் கொடுத்தல்ல, அப்பதான். இதெல்லாம் நீ எப்படா பார்த்த? அதான் நேத்து நீ ரூம்ல இல்லல்ல, அதனால எனக்கு தூக்கம் வரல. சுத்தி இருக்கிற மலையை இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது குறுக்குல நீ வந்துட்ட. பைனாகுலர்ல வச்சிட்டியடா. Just shut up. What is this shit? நான் சொல்ற மாதிரி வேலை செய்யாதப்போ why are you here? மேம் ஆக்சுவலி நான் டர்ட்டில் நெக் கேட்டேன், இது சைனீஸ் நெக். இது ஜஸ்ட் 1 inch டிஃபரன்ஸ் மேம். எப்படி இப்படி ஆன்சர் பண்ணலாம்? எனக்கு 1 centimeter டிஃபரன்ஸ் இருந்தாலும் பிடிக்காது. I just need perfection. ஐம் சாரி பட் நான் தெக்க கொடுக்கும்போது உன் மூளை எங்க இருந்துச்சு? இது உங்களுக்கு நல்லா இருக்கும் மேம். What the How can you say that? எனக்கு தெரியாத எனக்கு எது சூட் ஆகும்னு. இந்த லட்சுமியோட நிலைமை பத்தியா? இந்த மாதிரி ஆளுக்கிட்ட போய் கொடுத்த பாரு. ஸ்ரீ இது ஒரு ஸ்மால் இஷ்யூ. Stop it. You don't know about this. நீ ப்ளீஸ் இதுல இன்டர்ஃபியர் ஆகாத. நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இப்போ இந்த Dress என்ன பண்ணனும்? I just hate this dress. வேலை செய்ய தெரியலனா விட்டுறணும். ஒன்னு சொல்லி இன்னொன்னு செஞ்சா எனக்கு பிடிக்காது. I hate this. ஸ்ரீ ஒரு நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, இன்ட்ரோ듀ce பண்றேன். வா. ஹாய். Hi. ஸ்ரீ. Hi. This is Raghu. Raghu's wife Swati. Hi. And he is Vamsi. And this is Chitra. Oh, Chitra, how are you? மச்சே. மாமா எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருக்கும். அப்புறம் உள்ள என்னடா பெரிய வார் நடந்த மாதிரி இருக்கு. அது சின்ன இஷ்யூ தான்டா. இதுவே சின்னதுன்னா ஏய் நேத்ரா கூட வந்திருக்காடா? எங்க இருக்கா? அங்க உள்ள வராம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாரும் ஏதோ டிஸ்கஷன்ல இருக்காங்க, நீங்க வந்த. ஓ. ஊட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு இங்கே இருந்துட்டியா? ஊட்டியை விட யூஎஸ் அவ்வளவு நல்லா இருக்குமா என்ன? அப்புறம் எப்படி போகுது லைஃப்? சூப்பர். நான் கேட்டது அவ கூட லைஃப் எப்படி போகுதுன்னு. கோவத்தை நல்லாவே தாங்கிக்கிற. சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கும் போது எதுவா இருந்தாலும் தாங்கிக்கணும். ஒருத்தரை காதலிச்சு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளோ ஈஸியா என்ன? காதலிச்ச பொண்ணு கிடைக்கலங்கிறப்போ லைஃப் அங்கேயே நின்னு போயிடுமா என்ன? ஆனா நான் மட்டும் அங்கேயே நின்னுட்டேன் ரிச்சி. எனக்கு நீ மறுபடியும் வேணும்னு தோணுது. ரிச்சி, கம். ஹாய்.
சரியான பாட்டுல. ஹலோ ராஜி, ஹலோ ராஜி, வெளியே கிடந்துக்கிட்ட வா, அங்கே சிக்னல் இருக்கும். அப்பா உன் ஃபோன்ல லவுட் ஸ்பீக்கர் போட்டா தானே அவங்க பேசுறது கேட்கும். ஹலோ சொல்லு. என்ன பண்றீங்கன்னு கேட்கலான்னு. என்ன பண்ணுவோம்? இப்போதான் குளிச்சோம், ரெடி ஆனோம், பார்ட்டி கிளம்புறோம். என்ன சொல்ற? குடிக்க மாட்டேன்னு சொன்ன. நான் குடிக்கலனா பார்ட்டிக்கு போகக்கூடாதா? ஏன்டி அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ரூம்லேயே இருப்பாங்க? இங்கே சுள்ளியெல்லாம் பொறுக்கி பற்ற வச்சு குளிர்காய சொல்றியா? நான் ஒரு வேலை பண்ணிட்டா, நான் இந்த கம்பளி இங்கே சுருட்டி வைக்கிறேன், அதுக்கு மேலே உன் புள்ள தொப்பியை வைப்பான். அதுக்காக தானே இங்கே வந்திருக்கேன். என்னடா அது உனக்கு தான் செட் ஆகும். நிஜமா நான் குடிக்கவே மாட்டேன். வேண்டாம், உன் மேலே சத்தியம். அப்படின்னா நான் செத்துட்டா இன்னொருத்தைய கட்டிக்கணுமா? சரி, நம்பிக்கை உன் புள்ள மேலே சத்தியம். வேணாம் வேணாம், நீ சத்தியம் பண்ணதுனால தான் உங்க பாட்டி இறந்துட்டாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. எடுத்து சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு நான் கிளம்பணும். எல்லாரும் வெயிட்டிங் எனக்காக. சரி சரி, போயிட்டு வாங்க. அப்பாவோட செல்லக்குட்டி, நீங்க ரூம்லயே பத்திரமா இருங்க, அப்பா போயிட்டு வந்துடுறேன். வீட்ல இருந்து ஊட்டிக்கு வந்தது இந்த ரூம்லயே படுக்கிறதுக்கா? இது மூலமா இங்க கூடி இருக்க எல்லாருக்கும் தெரிவிக்கிறது என்னன்னா, நம்ம பயபுள்ள இருக்கான ரிச்சி ஸ்கூலு காலேஜ் அழகான பொண்ணுங்கள அவன் பின்னாடியே சுத்த வச்சு நம்மளோட ஆளுங்களோட வாய்ப்புங்களாம் கெடுத்து இந்த ஊட்டில நாட்டிய கல்யாணம் பண்ணிக்க போறான். இன்னில இருந்து இந்த பயப்புளோட வாழ்க்கை கோவிந்தா கோவிந்தா. எதுக்குடா என்ன வாடுறீங்க? வாடுறதுக்கு வேற யாராவது இருக்காங்களா? எங்க எல்லாரோட பாவத்தையும் கொட்டிக்கிட்டு உன் புது பொண்டாட்டி கையில தினைக்கு 4 உத வாங்கிட்டு வாழ்க்கை பூரா ஜகஜோதியா வாழணும்னு நிறைஞ்ச மனசோட வெறுஞ்சோடா அடிக்க போறேன். ஆனா நீங்க மட்டும் பேரல் அடிங்க. டே ஃபினான்ஸ், நீ சோடாவை எடுத்து நம்ம பேட்சோட மொத்தமானத்தையும் வாங்கிட்டடா. இவன் பொண்டாட்டி பேச்ச மீற முடியுமா என்ன? நீ சரக்கு. டே லட்சுமி, 7 மணி ஆனாலே உனக்கு கை உதறும். நீ குடிக்க மாட்டேன்னு சொல்றல? என் மேல உனக்கு எவ்வளவு அன்புடா. என் பொண்டாட்டி விரதம்னு சொல்லிட்டா, இல்லனா இந்நேரம் 3வது பெக்கில் இருந்திருப்பேன். அப்படின்னா இன்னைக்கு நாக்க நினைக்க மாட்டேன்னு சொல்லு. 12 மணி கரெக்டா ஆரம்பிப்பேன். 12:10 உங்களை ஓவர்டேக் அடிச்சிருவேன். அது இப்பதான் லட்சுமிபதி வெளில வந்திருக்கான். மூஞ்சியும் முகரையும் பாரு. மாமா, நீ ஏதாவது என்கவுண்டர் இருக்குன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவியோன்னு நினைச்சேன். உன் ஃப்ரெண்டு சாதாரணமான எஸ்கேப்பர் இல்ல, நீ ரொம்ப லக்கிடா ரிச்சி. அதான் உன் கல்யாணத்துக்குலாம் வந்திருக்காரு. இங்க தேஜு ஒருத்தன் தான் மிஸ் ஆயிட்டான். அவன் என்னமோ குடும்பத்தின் தூணுன்னு ஒரு சீரியல் எடுக்கிறானா, அதுல பிஸியா இருக்கானா. உன் பையன் முன்னாடி ட்ரிங்க்ஸ் அடிக்கலாமா? அவன் ரொம்ப சின்ன பையனாச்சேடா. அவன் கண் எதிர்க்க சாக்லேட் இருந்தா போதும், எதிர்க்க அணக்கொண்டாவே வந்தாலும் அசர மாட்டான். நான் சரக்கு போடணுன்னா எங்க வீட்டில் அவன் தான் காவல். நீ சரக்கு அடிக்காம இருக்க கூட நான் தான் காவல். கொஞ்ச நேரம் அந்த சாக்லேட் வாயில போட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சு வரலாம்ல. அழாத, போறேன். இனி எந்த டென்ஷனும் இல்லை, தைரியமா ஆரம்பிச்சுக்கலாம். பின்றோம். அப்பா அடி, இப்பதான் நிம்மதியா இருக்குடா. ஆரம்பிக்கலாமா? அப்புறம் நம்ம வம்சியோட ஃபிகரை பார்த்தேன். குஷியா? இல்லடா. இல்ல மாதவியா? அவங்க எல்லாம் யாரும் இல்ல. டேய், அன்னைக்கு ஃபேமிலியோட பார்த்தடா, 2 பசங்களோட. அவ என்ன கலரு, ஆனா அவ புருஷன் அட்டக்கரையல்னு இருக்கான். அதுக்காக வம்சி டாக்டர். ஆனா தலையெழுத்த பாத்தியா? அந்த பாலுக்கு டிகாஷன் தான் விதி. அவளுக்காக தேஜா அடி கூட வாங்கினான் தெரியுமா? 12 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு பாட்டில கொடுத்து அவன் குடிக்க ஆரம்பிச்சிருவான். டேய், கொஞ்சம் வாயை மூடுறோம். இது ஃபேக்கா இருந்தா தேஜாவை அடிச்சிருப்பாங்களா? அம்மா தங்கச்சி, நீ மறுபடியும் ஆரம்பிக்காத. இன்னைக்கு தேஜா மிஸ் ஆயிட்டான்டா. வரமாட்டேன்னு சொன்னால. வரமாட்டேன்னு நினைச்சீங்களா இல்ல வரக்கூடாதுன்னு நினைச்சீங்களா? பாஸ் இஸ் பேக். மாமா, நண்பனே நண்பனே மாமா. ஆஹா, கோலி சோடா, கம் ஆன் ரா. நம்ம தேஜுக்கா எல்லாரும் ஒரு ஓ போடுங்கடா. வர மாட்டேன்னு சொன்னியடா.
நீ தானடா மிஸ் யூன்னு மெசேஜ் பண்ண. நான் ஏதோ கேஷுவலா சொன்னேன் மச்சான். நான் சீரியஸா எடுத்துக்கிட்டேன்டா. நீ வர மாட்டேன்னு சொல்லி தான் பொண்டாட்டியை கூட்டு வந்திருக்கான். நீ அடிமா. ஹாய் ரிச்சி. Hey, hi. Hi. Hey, dinner சாப்பிட்டியா? Yeah. Well, guys, this is Flora, Street's close friend. Hi. ஹாய். ஹாய். ஏய் உட்காரு. Lighter. Anyone has lighter? ஐயோ வச்சிருந்தேனே எங்க. யா. மச்சான் நான் பத்த வைக்கிறேன்டா. ஏய்ரா. Thank you. சிகரெட்டை விட்டுருவேன்னு சொன்ன. இப்போ அதான் சொல்றேன், சிகரெட்லாம் விட்டுருவேன்னு. ஆனா அதுக்குன்னு ஒரு டேட் தான் இருக்காது. பரவாயில்ல, நீயும் நல்லா தான் கேட்ச் பண்ண. உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? காலேஜ்ல சிகரெட் எல்லாம் ஓம் பேக்ல தான் ஒளிச்சு வைப்பேன். அப்படியா? எதுக்கு? வெளியில எவனாவது அடிச்சிருவானு. அட பாவிங்களா. ஒவ்வொரு வாட்டி பாக்கெட்ல 2-3 குறையுதே. ஒருவேளை நீ ஏய் டி லக்ஷ்மி, அது நம்ம அக்கௌண்ட்ரா. அதுக்காக எங்க கிட்டயும் சுட்டு அவகிட்டயும் சுட்டு அதை சேர்த்து அடிப்பியா? சொல்றத பத்தி நீ பேசுறியா? அகிரி, இந்த லாயர் ஃபோன் ரீச் ஆகல. முதல்ல அந்த வேலை என்னன்னு பாரு. நீங்க புதுசா பண்ணா புதுசா இருப்பீங்க. பிசிக்கலா ஓகே, பட் எமோஷனலா லெட்ஸ் திங்க் அபவுட் இட். அந்த டைம்ல எமோஷன் எதுக்கு? You're on bed? Idiot. பெச்சரே. சிகரெட். லைட்டர். சிகரெட். Thank you. Hi, I'm Teja. தெரியும். சீரியல்ஸ் பாப்பியா? நியூஸ் பாப்பேன். கிட்டிங். பேசிக்கலி எனக்கு சீரியல்ஸ் பிடிக்காது. ஆனா எங்க மம்மி காட்டுவாங்க தினமும். ஓ. அவங்க உங்க ஃபேன். Thank you. If you don't mind, can we make a video call? She will feel happy. Please. அம்மா, உங்க ஹீரோ இருக்காரு, பாக்குறீங்களா? உன்ன மாதிரி அவருக்கு வேலை வெட்டி இல்லன்னு நினைச்சியா? ஹாய் அம்மா, வணக்கம். ஹாய் கண்ணா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்பா. ஓ, தேங்க் யூ. நீ ஜானகி அடிச்சல்ல, நல்லா அடிச்ச. அந்த பொண்ணு ரொம்ப கெட்ட ஓ, பொண்ணுப்பா. அப்படியா? ஈட்டுவா மீட்டுவா எல்லாரும் உன்னதான் திட்டிட்டு இருக்காங்க. அம்மா, நான் அப்புறமா பண்றேன். உங்க அம்மா ரொம்ப ஸ்வீட். விஷயம் என்னாச்சு? ஓகே ஓகே, பொண்ணு பேர் மட்டும் வெளியில வரும் பாத்துங்க. ஸ்வாதி, உன் புருஷன் எப்பவும் ஃபோன்ல தான் இருப்பானா? ரெடி பண்ணி. ஓகே. ஓ. ஏய், ஹீரோ எங்கடா? Thank you. என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, Okay. நான் போறேன். என்னடா கல்யாண மாப்பிள்ள, யார் கூட சாட்டிங்? I want to talk to you personally. ஆமா. This is the last chance I have. Please marry me. நேத்ரா, நான் ரிச்சி கூட கொஞ்சம் பர்சனலா பேசணும். கொஞ்சம் அப்படி போய் உட்காரியா? நான் கூட கொஞ்சம் பர்சனலா தான் பேசணும். பர்சனலா என்ன பேசுவேன்? நாளைக்கு கல்யாணம் வச்சுக்கிட்டு. ஏன் இஷ்டம், நீ கிளம்பு. தினமும் 5 கிலோ கோழி கறி சாப்பிடணுமா? கறிக்கடை பாக்கி தெரிஞ்சவன் கிளப்பி விட்டான் போல இருக்கு. நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன், அப்புறம் புரிஞ்சுது. அப்படியா? நீ அப்படிலாம் மறக்கவே கூடாதே, பெரிய பிரச்சனையாகி போயிடும். நான் அவன்கிட்டையும் சொல்லு. முடிக்கலாம் பாரு திருன்னு. மாமா, சியர்ஸ். சேஸ்ரா. செல்ஃபி ஃபேன்ஸ் பயங்கர பாப்புலர் ஆயிட்டு போல. ஆமா, நம்மளுக்கு நடுவில் சில பேருக்கு பாப்புலாரிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. என்ன பண்ண முடியும், இப்பெல்லாம் மோசமான ஆளுங்களுக்கு தான் பாப்புலாரிட்டி ரொம்ப அதிகமாகுது. கரெக்டு தான். ஆனா எல்லாரையும் ஏமாத்தி சில பேர் பாப்புலாரிட்டி ஆவாங்க. அவங்கள என்னன்னு சொல்றது? செலிபிரிட்டி ஸ்டேட்டஸை வச்சு இந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல, நீ என்ன பேசிட்டு இருக்க? ஆம்பளைங்க தான் தப்பு செய்வாங்கன்னு ஃபிக்ஸ் ஆயிட்டா என்ன பண்றது? நான் எப்படின்னு தெரியாத சித்ரா உனக்கு? எந்த காரணமும் இல்லாம அந்த பொண்ணு எதுக்கு ஊ மேல பழி சொல்லணும்? என் பொண்டாட்டிக்கு எப்பவும் அதே வேலை தானே. ஆமாண்டா, உண்மையை சொல்ற ஆம்பளையை விட கண்ணீர் விடுற பொண்ணுங்களுக்கு தான் மதிப்பு அதிகம். நிறுத்துக்கடா. இப்ப எதுக்கு அதெல்லாம் பார்ட்டி மூடிய ஸ்பாயில் பண்றீங்க? இதெல்லாம் உன்னாலதான் நடந்துச்சு. அவன் வந்தா நான் வரமாட்டேன்னு சொன்னல. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட பேச்சு வாங்க தான் என்ன கூட்டிட்டு வந்தியா? ஹலோ, உன்கிட்ட பேசுறதுக்காக ஒன்றும் நான் இங்க வந்து உட்காரல. உனக்கு எவ்வளவு இரிட்டேஷன் ஆகுதோ எனக்கு அதே அளவுக்கு தான் ஆகுது. இங்க பாரு தேஜா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாம் அந்த மாதிரி எமோஷன்லாம் வெளில வரக்கூடாது. என்னம்மா சொன்ன மச்சான்? லவ் யூ மச்சான். மீ டூடா.
திரும்ப மீட்டு வா. டேய் தேஜா, இது அந்த மீட்டு இல்லடா, லவ் யூக்கு அப்புறம் ஒரு மீட்டு. மீ டூ. டே மச்சி, சாப்பிட்றா சாப்பிட்றா. எடுத்து ஆடுறா. சியர்ஸ். Cheers. சரக்கு அடிக்காம எது சாப்பிட்டாலும் வேஸ்ட். இப்பதான் 12 ஆகும். இந்தாடா குடி. ஹலோ பாத்துடா. அண்ணா எங்க இருக்க? மிக்சிங்கா? ஹலோ அண்ணா எங்க இருக்கீங்க? ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கேன்டா ஊட்டிக்கு. 1 மணி நேரத்துல வந்துருவியா? டே அறபோத தூக்கி போட்டு மிதிப்பேன். நான் ஒண்ணு இப்போ செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இல்லைன்னா ஊட்டியில இருக்கேன். ஓஹோ, தேங்க்யூ. நீ ஃபோன் பண்ண விஷயத்த முதல்ல சொல்லு. அதானே நம்ம மீன்காரன் பொண்ணு இருக்குல்ல, ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வட்டிக்கு காசு வாங்கலான்னு வீட்டுக்கு போனேன். எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டா. உன் கையில தான் தருவாளாம். அவ புருஷன் வீட்டுல இல்லைன்னு சின்ன ஹிண்ட் கூட கொடுத்தா. இந்நேரத்துக்கு நீங்க இருந்திருந்தா வேலையே முடிஞ்சிருக்கும். சரி சரி சரி, அதெல்லாம் நான் வந்து பாத்துக்கிறேன். நீ போன வை. இப்ப நீங்க இல்லைன்னு சொல்லி எது கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்துடட்டுமா? டேய் நான் கூப்பிடுறேன், வைடா. சரி. ஃபுல் இன்ட்ரெஸ்டா இல்ல வட்டி கேட்டேன். புரிஞ்சது. ஏன் எல்லாரும் குறுகுறுன்னு பாக்குறீங்க? பிசினஸ்ல ப்ராப்ளம். இது இதை சொல்லுவாங்களே, காலமணி தானே. இவன் கால் பண்ணி அவன் மீட்டும். இவனுங்க எப்பவுமே இப்படிதான். பொண்ணுங்களா அந்த பார்வையில மட்டும்தான் பாப்பாங்க. சித்ராமோ, என்னம்மா அங்க சுத்தி இங்க சுத்தி என்கிட்ட வர? உன் பொண்டாட்டி உன் கூட சண்டை போட்டுட்டு என்கிட்ட வருவால, அப்ப வச்சுக்கிறேன். வேட்டு வைக்கிறதே வேலையா வச்சிருக்க. இதே வேலைதான். டேய் ப்ளீஸ்ரா, மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. இந்த டாபிக்கை விடுங்களேன்டா. பின்ன என்னடா, என்னமோ நான் ஒரு மாதிரி நீங்கெல்லாம் யோகிய மாதிரி பேசினா ஏதோ எங்க நேரம் இன்னைக்கு நானும் தேஜாவும் கிடைச்சோம். நாங்கடா கிடைச்சேன். அதான்டா மாட்டணும். மாட்ட வச்சாங்க. டேய் போது நிறுத்துங்கடா. டே லக்ஷ்மி, உனக்கு ஃபோன் வந்தது உண்மைதானே? ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்களேன், நான் ஒன்று சொல்றேன். நிறுத்துறி. ஆமாப்பா, ஏதோ என் போன்ல ப்ராப்ளம், நான் மாட்டிக்கிட்டேன். இப்போ உங்க எல்லாரும் போன் எடுத்து வெளியே வைங்க. யார் கால் பண்ணாலும் ஸ்பீக்கர்ல பேசுங்க. எந்த மெசேஜ் வந்தாலும் ஓப்பனா படிங்க. என்னடா என் போனு? அப்படி வாங்கடா. இப்பதான்டா உண்மையான கேம் ஆரம்பிக்குது. இங்க இன்னும் காணோம். என்னடா பத்திரையாச்சு? என்னடாவது? எல்லார் வாட்ச்லயும் அதே தானடா இருக்க போகுது. நீ கேக்குறங்கிறதுக்காக 10 மணி இப்பவே 12 ஆயிடுமா என்ன? என்னடா பாக்குற? வேற வழியே இல்ல. எடு. வேண்டாம் மாமா, இது பெரிய டார்ச்சர். கேம்னா கேம் தான். ஃபேன் கால்ரா, அட்டென்ட் பண்ண கட் பண்ண மாட்டாங்க. பரவாயில்ல தேஜா, ஃபோனை எடு. நமக்கு என்ன வேலை இருக்கு சொல்லு. எதுக்கு எஸ்கேப் ஆயிட்டு இருக்க? மறுபடியும் கால் வருது பத்தியா? எடுப்பியா மாட்டியாடா? ஹலோ. என்னங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஃபோனுக்கு புது பவுச் போட்டேன், கொஞ்சம் வெயிட் ஆயிடுச்சு. என்ன ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? நான் தாங்க. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா பேசுறேன். சாப்பிட்டீங்களா? இல்ல. 10:30 ஆச்சு, இன்னும் சாப்பிடலையா? 10:30 இல்ல 10:45. முதல்ல சாப்பிடுங்க, லேட் ஆயிடுச்சு. ஆமா, நேத்து எபிசோட்ல எதுக்கு பொண்ணை தூக்கிட்டு போறீங்க? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. இனிமே தூக்க மாட்டாங்க, நெக்ஸ்ட் எபிசோட்ல கொன்றுவாங்க. ஆமா, இந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க? நான் டிக்டாக் பண்ணிட்டு இருக்கேங்க. பண்ணிக்கோங்க, நல்லா பண்ணிக்கோங்க. நாம மீட் பண்ணலாமா? எங்க ஊருக்கு வரீங்களா? இதான். டேய் அப்பா நிறுத்துறா, உன் புராணத்தை தாங்க முடியல.
கட் பண்ணு. இதை தானே நானும் சொன்னேன். பேச மாட்டேன் இதோ ஃபோன் எடுன்னு தொல்லை பண்ணிட்டா. உன் லேடி ஃபேன்ஸ்லாம் பயங்கரமா இருக்காங்க. விட்டா உனக்காக உயிரே கொடுப்பா போல இருக்கே. அடங்க இப்படி ஃபேன்ஸ் ஆகிதான் நிறைய பேர் ஏமாந்து போறாங்க. அததான் அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. டேய் நில்லுடா, மறுபடியும் எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம? அவன் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னா எதுக்காக எந்திரிச்சு போனோம்? என்ன நினைக்கிறீங்க? செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் இருந்தா அதை வச்சு என்ன வேணா பண்ணலாம்னா? அது எப்படி உங்களால சொல்ல முடியும்? நீங்க அங்க இருந்தீங்களா? நீங்க கேட்டீங்களா? நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. இதுக்கு மேல கேக்க என்ன இருக்கு? அந்த பொண்ணு தான் கிளியரா சொல்றாளே, வாய்ப்புக்காக வந்து யூஸ் பண்ணிட்டாருன்னு. அட தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். அவ பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றா. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. புரிஞ்சுதா? தெரிஞ்ச ஒரு பொண்ணு, தெரியாம இன்னும் எத்தனை பேரோ. இது ஒண்ணுதானா இல்ல இன்னும் லிஸ்ட் இருக்கா? தேவைதான். என் தலையெழுத்து. இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். தேஜா, என்ன செயின் ஸ்மோக்கரா நீங்க? இன்னையோட சிகரெட்ஸை விட போறேன். அதான் ஆசை தீர அடிச்சிட்டு இருக்கேன். நீ உண்மையிலேயே பொண்ணுங்களை யூஸ் பண்ணியா? உனக்கு என்ன தோணுது? உண்மை என்னன்னு உனக்கு தான் தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? உண்மைன்னு ஒன்று இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை தெரிஞ்சுக்காம யாரோ சொன்னதையும் எங்கேயோ கேட்டதையும் நம்பிட்டு இருப்பாங்க. தேஜா தண்ணி அடிப்பான், ஸோ பொண்ணும் கூட மிஸ்பிஹேவ் பண்ணுவான். தேஜா ரொம்ப ரொம்ப நல்லவன். தேஜா ஆக்டர், கிளாமர் ஃபீல்டு, ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுவான். இந்த தேஜா ரொம்ப ரொம்ப நல்லவன். தேஜா கையில் சிகரெட் இருக்கும், அதை வச்சு பொண்ணுங்களை சுடுவான். இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாருக்கும். ஸோ உனக்கு என்ன தோணுதோ அதானா? ஜென்ரலா மக்கள் அவங்களுக்கு தெரியாததை பத்தி அதிகமா பேசுவாங்க. ஃப்ரீயா இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்ணிக்கோ, எல்லாரும் சேர்ந்து தம் அடிக்கலாம். ஓகே காய்ஸ், ஃப்ளோராவை நம்ம கூட ஜாயின் பண்றா. ஹாய், வெல்கம். போய் உட்காரு. உட்காருங்க. டேய் உன்னதான், அந்த சேர்ல போய் உட்காரு. போடா. போடா. குடிக்கல. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் ஆகாது. ஸோ நீங்க என்ன சாப்பிட்றீங்க? வை மாமா, இந்தா, நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களோ? தம்மு கூட அடிச்சிட்டோம். சரக்கு அடிங்க. சியர்ஸ் மாமா. Cheers. I think I see you somewhere. மீ, நீங்க சாஃப்ட்வேரா? No. நோ, தென் நோ சான்ஸ். எனிவே, வெல்கம் டு த டேபிள் ஆஃப் சீக்ரெட்ஸ். Secrets? சீக்ரெட்ஸ் என்ன? அது ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கேம் ஆடிட்டு இருக்கோம். எந்த கால் வந்தாலும் ஸ்பீக்கரில் போட்டு பேசினா அவ்வளோதான். டேய் எதுக்குடா அவ்வளோ இன்வால்வ் பண்ற? வேற வழி இல்லைப்பா, டேபிள் ரூல்ஸ் தான். மாமா, வேணா எல்லாரும் வர மாதிரி செட் பண்றேன்டா. குடிச்சிரு, உன் தொல்லை தாங்க முடியலடா. Hey, it's okay. No problem. I'm in. எல்லாரும் அந்த பொண்ணை பார்த்து கத்துக்கங்கடா. நைஃப். Hi baby. பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இப்பதான். அப்போ நீ குடிக்கிறியா? இல்லடா, நான் போய் குடிப்பேனா? அதுவும் மார்னிங் கல்யாணத்தை வச்சுட்டு இப்ப எப்படி குடிப்பேன்? இல்ல, அது நல்லா இருக்காது. அவங்க நமக்காக ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்கல்ல, வேணும்னா லைட்டா எடுத்துக்கோ. பரவாயில்ல. I love you. Bye. Love you. Good. டே மாப்பிள்ள, இந்த மாதிரி புரிஞ்சுக்கக்கூடிய பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான்டா. நீ ரொம்ப லக்கி தான்டா மச்சே. சேர்ஸ்டா, அஃபிஷியல் சேர்ஸ். ஆமா, நீ ரொம்பவே லக்கிடா ரிச்சி. நீ மட்டும் அன்லக்கி. உங்க எல்லாருக்கும் நம்ம ப்ரொஃபசர் உதயபாஸ்கர் ஞாபகம் இருக்கா? ஓ யா, எப்பவும் ஸ்வாதியை பார்த்துக்கிட்டே கிளாஸ் எடுப்பாரு.
இவன் இவளுக்கு லைன் போடுவான் அந்த ப்ரொஃபசர் இவளை பார்த்து இவனை கேட்பான். அப்ப ஏதோ இவ பாட்டு பாடி ஃபேன் ஆயிட்டான். அப்பத்துல இருந்து இவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான். அந்த டென்ஷன்ல தான் இவன் இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணான். இல்லனா இவன் வாழ்க்கை நிம்மதியா இருந்திருக்கும். ஆமா, அப்ப ஏதோ பாட்டு பாடினியே, என்னது அது? திரும்ப பாடு. நான் பாட மாட்டேன். பாடு சுவாதி, எல்லாரும் நம்ம பேட்ச் தானே. சும்மா பாடலாம்ல. எல்லாரும் கேக்குறாங்க, பாடலாம்ல. நீ பாடுறியா இல்ல நான் பாட ஆரம்பிக்கவா? நீ பாடு. லிவிட்ரா, அவ பாட மாட்டான், விடுங்க. அதோ போகின்றது கானல் மேகம், மழையை காணவில்லையே. இதோ கேட்கின்றது குயிலின் சோகம், இசையும் கேட்கவில்லையே. இந்த பூமியே பூவனம், எந்தன் பூவிதழ் சருகுதே. இந்த வாழ்க்கையே சீதனம், அதில் ஜீவனே போவதேன். நிலா காய்கிறது, நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே. இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும், போகின்றது சொலை சிரிக்கின்றது, யாரும் சுவைக்கவில்லையே. இந்த கைகள் மட்டும் உன்னை தீண்டும். சூப்பர் சூப்பர் சூப்பர். வாவ். இருங்க 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 இருங்க. ஃபோன். ஹலோ, யாரு? நான் தான் மேடம், திண்டுக்கல் சரோஜா. சரோஜா, சொல்லு. மேடம், அது சொல்லு சரோஜா. நான் மறுபடியும் என் புருஷன் கிட்ட போகலான்னு நினைக்கிறேன். என்ன பேசுற? நீ அவரை விட்டுருவேன்னு தானே சொன்ன? என் மகன் ஞாபகம் வரா மேடம், தினமும் கனவுல வரான். என்னால அவனை பார்க்காம இருக்க முடியும். உனக்கு புத்தி கெட்டு போச்சா என்ன? எவ்வளவு சொன்ன நானு? இப்ப நீ மகன் சொல்லி அங்க போனா இன்னும் சீப் ஆயிடுவ. நல்லா யோசிச்சு முடிவெடு. என்னை மீறி நீ போயிட்டனா உனக்கு எந்த விஷயத்திலயும் சப்போர்ட் பண்ண முடியாது. அப்புறம் நஷ்டம் உனக்கு தான். சரி மேடம், நான் போகல. குட். ஆம்பளைங்க தேவைகளுக்காக நிறைய ஏமாத்து பேச்சு பேசுவாங்க. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். சரி மேடம், நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்யறேன். வச்சிடுறேன் மேடம். பாவம், அவ பையன்னு சொல்றாள். அப்படி எரவீசிதான் நம்மளை ஏமாத்துவாங்க. இது சேர்க்கலன்னா எப்படிரா? சேர்ந்து இருக்கிறது அவளுக்கு பிடிக்காது. நீ சோடா அடி, நான் ராவா அடிக்கிறேன். இப்படி பேசுவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். விடிச்சித்ரா, அவன் அவ்வளவுதான். என்ன தொடுதோ அதான் பேசுவான். உனக்கு தான் தெரியும்ல. என்ன விடுறது? தெரியாத விஷயத்துல எதுக்கு தலையிடணும்? எனக்கு போன் வந்திருக்குடா, உனக்கு போன் வந்திருக்குடா. டேய், நம்ம சிவாடா. லூசு பையன். எங்க இருக்கான்னு கேளு. நேத்தே கிளம்பிட்டேன்னு சொன்னா. எங்கடா இருக்க? வந்துட்டு இருக்கேன். ஆன் தி வே. அவசரப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிடாதீங்கடா. ஆமா, ஒரு பெரிய மைசூர் மகாராஜா இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வாடா. இது எப்பயோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ சீக்கிரமா வா. ஏண்டா, நீ குடிக்க ஆரம்பிச்சிட்டியா இல்ல மொத்தத்தையும் பொண்டாட்டியே குடிக்கறாளா? என்னடா அவ்வளவு வைரலா இருக்கா? சரி சரி, நீ வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் வா. ஊர்ல இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையை கெடுக்கலான்னு குறிக்கோளோட இருக்கா போல. உன் கூடயாவது குடும்பம் நடத்துறாளா இல்லையா? ஏதோ ஃபுட் அலர்ஜி மாதிரி உன் பொண்டாட்டிக்கு மென் அலர்ஜி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போயேன்டா. டேய், வாயை மூடுறா. அட வார்னிங்க, உன் பொண்டாட்டி கூட இப்படிதான் திட்டுவியா என்ன? என்னால முடியல, போதும். ப்ளீஸ் டா, நீ தயவு செஞ்சு போன் வை. இருடா, சொல்றத கேளு. இன்னும் என்ன சொல்ல போற? எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் என்ன சொல்லுவ? என்ன இருந்தாலும் உனக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும். பின்ன அவ கூட எல்லாம் குடும்பம் நடத்துறது சாதாரண விஷயமா என்ன? நீ மேன் ஆஃப் தி சித்ரா, மில்லியன். சித்ரா நில்லு. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் கோவால பார்ட்டி கொடுத்துறா. அப்புறம் அவ்வளவுதான், மூஞ்ச பேத்துருவேன். இருக்காங்களா இங்க? அப்பா, என்ன அலக்கி அடிச்சிட்டா. நீ போய் கேளு. அலக்கி அது யாரா? ரொம்ப நேரமா நாங்க 2 பேர் தானே விளையாடிட்டு இருக்கோம். எதுக்கு ஒண்ணு அடிச்சா? நான் சாக்லேட் தரேன்னு சொன்னேன், அடிச்சிட்டா. சாக்லேட் தரேன்னு சொல்லி எதுக்குடா ஒண்ணு அடிச்சா? அது இல்லப்பா, 3 சாக்லேட் உனக்கு தரேன், எனக்கு ஒரு முத்தம் கொடுன்னு கேட்டேன், அடிச்சிட்டா. நீ சீக்கிரமா போய் அவளை அடி. அப்படியே ஒண்ணு வச்சனா வைக்கிறான் பாரு. வந்த இடத்துல எனக்கு வேலை அடிக்கணுமா? ஓரா. டே லக்ஷ்மி,
ஜாடிக்கேத்த மூடி தாண்டா. இருங்க ஃபோன் வந்திருக்கு ஃபோன். ஹலோ டாக்டரம்மா, டாக்டரம்மா. ரங்கா, என்னாச்சு? அம்மா, லக்ஷ்மிக்கு லேபர் பெயின் வந்துருச்சுமா. அவளால சுத்தமா வலி தாங்க முடியல. வாயிலிருந்து நுரையா வருது. எனக்கு பயமா இருக்குமா. ரங்கா, பயப்படாத. லக்ஷ்மி கிட்ட போ, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. சரிங்கம்மா. இங்க மழை கூட குறையலம்மா. குளிர் வேற தாங்க மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். பக்கத்துல தீ பத்த வை. சரிங்கம்மா. பயப்படாத, ஒன்றும் ஆகாது. அந்த கறி சட்டியை லக்ஷ்மி பக்கத்துல வைங்க. ரங்கா, ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. ஆன் பண்ணிட்டேம்மா. லக்ஷ்மி, வச்சிட்டேம்மா. லக்ஷ்மிக்கு நான் பேசுறது கேக்குதா? பக்கத்துல தான்மா இருக்கா. ஓ ஓ ஓ ஓ ஓ. ரங்கா, கையால வயித்துல தடவிக்கிட்டே இரு. கையால வயித்துல இருந்து பின்னாடி வரைக்கும் நீவிக்கிட்டே இரு. பின்னாடி இருந்து பேபி வெளியில வருதான்னு பாரு. இல்லம்மா, கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் தான் வருது. ஒன்னும் ஆகாது. வயித்துல நீவிக்கிட்டே இரு. என்னாச்சு ரங்கா? அம்மா, கண்ணுக்குட்டி பிறந்துருச்சுமா. கண்ணுக்குட்டியோட வந்த மயில தூக்கி தூரமா போடு. பசு அதை சாப்பிட்டா பால் கொடுக்காது. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. என் லட்சுமியை காப்பாத்திட்டீங்க. நான் தான் சொன்னேன்ல ஒன்றும் ஆகாதுன்னு. நான் வந்ததுக்கு அப்புறம் பசுவையும் கண்ணுக்குட்டியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வா. நடுவில் ஏதாவது தேவைப்பட்டா கால் பண்ணு. சரிங்கம்மா, நான் வச்சிடுறேன். சரி. உன்னோட லுக்குக்கும் உன்னோட ப்ரொஃபஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. உண்மையிலே எங்க எல்லாருக்கும் ஷாக் கொடுத்துட்டேன். ரியலி கிரேட். ஹாய்லாம் சொல்லும் போது நாங்க மிரண்டுட்டோம். ஆனா இப்ப எல்லாரையுமே ஆஹான்னு சொல்ல வச்சிட்டீங்க. ஃப்ளோரா, குட் ஜாப். Thank you. It's my duty, guys. சூப்பர்ல. சிகரெட். ஒரு நிமிஷம். இந்தா. சூப்பர்ல. நல்லா ஹேண்டில் பண்ணல. டேய் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த டைம்ல சோடா சாப்பிடுறதுக்கு வெறுப்பா இருக்குடா. 1 minute, guys. ஓ டைம் இன்னும் 12 ஆகுதுடா. ஃபோன் அங்க வைங்க. ஃபோன் அங்கேயே வச்சிரணும். பாவம் விட்டுறலாம்ல. என்னடா விட்டுறலாம்ல. என்னடா நைஸா ஃபோன் எடுக்கிற? அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பண்ணுடா. ஃபோன் பண்ணுமா இல்ல இந்த நேரத்துல ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொல்லணுமா? டேய் பைத்தியக்காரா, ஸ்டேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பண்ணணும்டா. அவ்வளவுதானே, இங்க இருந்தே பேசு. சரி. கேஷுவலா இருக்காராமா. சங்கர் சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். எம்பி ராலிக்கு ஃபோர்ஸ் எல்லாம் ஓகே தானே? ஓகே சார். நேற்று அரெஸ்ட் பண்ணமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்தாங்களா? யாரும் வரல சார். சரி, அவங்களுக்கு 30 கொடுத்து படுக்க வை. சரி சார். நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே சார். ரைட்டா? ரைட் சார். ரைட். டேய், உங்க ஸ்டேஷன்ல 30-90 கூட கொடுப்பாங்களா? 30னா 3rd டிகிரிடா. எங்கப்பா? ஏய் தேஜா, அங்க பாருடா. என்னடா? டேய், இது எத்தனைடா? எனக்கு இன்னும் ஏறலடா. டேய், எவ்வளவு நேரம் குத்துனாலும் உனக்கு செத்த கோழி கூட கிடைக்காதுடா. டேய், அந்த தேஜுக்கு தான் அதிகமா இருக்கு. அவன் கண்ணை பாரு. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. என்னம்மா சப்போட்டா? ஓ முகத்தை பாரு, குடிச்சு எப்படி இருக்குன்னு. ஏய், நான் குடிக்கிறது ஜூஸ்டா. நீ அவ்வளவுதான். நான் குடிக்கிறது ஜூஸ் தான். ஆனா 10 years old. நான் ஒன்றும் சொல்லல. போன். ஹலோ. எப்படி இருக்க ரிச்சி? யாரு? என்ன கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்டியா ரிச்சி? வாழ்க்கை பூரா என் கூடயே இருப்பேன்னு சொன்ன. அதையும் ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வெயிட், ஐ திங்க் திஸ் இஸ் ராங் நம்பர். ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. I am pregnant, ரிச்சி. Are you kidding? It's okay, ரிச்சி. உன் லைஃப் உன் இஷ்டம். ஆனா நீ என்னை ஏமாத்துறேன்னு சொல்றதை தான் என்னால நம்ப முடியல ரிச்சி. பரவாயில்ல, இனிமே என்கிட்ட இருந்து உனக்கு கால் வராது. லவ் யூ. ஏய், ஹலோ. அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு நிஜமாவே தெரியாதுடா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படிதானா? பொண்ணுங்கெல்லாம் விளையாடுற பொம்மை மாதிரி தெரிவாங்க போல. டேய், நிஜமாவே அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாதுடா. தேஜா, உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்லடா. அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. சூப்பர். அவன் சாட்சினா கண்டிப்பா நம்ப வேண்டியதா? நிறுத்துறீங்களா? அவனை பத்தி எனக்கு தெரியும். இல்ல, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரிச்சி, அந்த பொண்ணு கால் பண்ணு, நம்ம பேசலாம். என்ன வேண்டா? கட் பண்ணிட்டா. டேய், ஃபோன் நம்பர் மட்டும் சொல்லு, ட்ராக் பண்ணலாம்.
97919 286. ஹே காய்ஸ், இட்ஸ் அ prank. நான் தான் பண்ணேன் என் ஃப்ரெண்ட் ஃபோன்ல இருந்து. வாட் இஸ் திஸ் ஃப்ளோரா? பைத்தியமா உனக்கு? சாரி, எல்லாரும் இவ்ளோ ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. ஐ அம் ரியலி சாரி ரிச்சி. சாரி ரிச்சி. இட்ஸ் ஓகே. ஆனா ப்ளீஸ் இனி எப்பவும் இந்த மாதிரி ஷாக்ஸை கொடுக்காத. யா கூல். எனக்கு முன்னாடியே தெரியும்டா இது ஒரு ஃபேக் கால்னு. என்ன பிராங்க்டா அது? கழுத்து வரைக்கும் வந்துருச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா வெளியே வந்திருக்கும். பாரு மச்சான், ஹார்ட் பீட் இன்னும் நார்மல் ஆகவே இல்லை. என்னாச்சு? ஓகே ஓகே நார்மல். உன் ஃபோன் தான். இவனுக்கு வந்தது, அவனுக்கு வந்தது, எல்லாருக்கும் வந்துருச்சு. இப்போ உனக்கு ஹாய் டார்லிங், எப்படி இருக்க? மார்னிங்ல இருந்து ஃபோன் பண்றேன், ஏன் எடுக்கல? நேத்துல இருந்து உன் புருஷன் ஆஃபீஸ் டைம்ல வந்துட்டு இருக்க. எங்க போயிட்ட? ஊருக்கு போயிருக்கேன். என்ன நானும் வந்திருப்பேன்ல. நான் ஒருத்தனா இங்க என்ன பண்றது? சுவாதி கேக்குறியா? பக்கத்துல உன் புருஷன் இருக்கானா என்ன? நான் அப்புறமா பண்றேன். பாய். உனக்கு கால் பண்ணது யாரு? யார் அவன்? உன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்க, பதில் சொல்லு. எதுக்கு சொல்லணும்? எதுக்கு கத்துற? உனக்கும் எனக்கும் நடுவுல என்ன இருக்கு? நான் உனக்கு எதுக்கு பதில் சொல்லணும்? அதை மறந்துட்டு தான் இப்படி இருக்கியா? அந்த ஃபோன் கால்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் ஸ்டடியாவே இல்லை தெரியுமா? அந்த கால் உண்மையா இருக்க கூடாதுன்னு நான் என்ன நானே 100 தடவை டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் செத்துலாம் தோணுது. நான் உன்கிட்ட அவன் யாருன்னு கேட்டா நான் யாருன்னு கேப்பியா? உனக்கு நான் யாருன்னு தெரியாது? யாரோ மாதிரி பிஹேவ் பண்ணதும் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறதும் நீதான். நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் காரணம் நீதான். ஸ்வாதி ஒரு நிமிஷம் இல்ல. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் என்கிட்ட நேரடியே சொல்ல. இப்ப கேட்கிற உனக்கு என்ன ப்ராப்ளம்? என்ன பிரச்சனையா? நீ எப்படி இப்படி கேட்குற ரகு? நீ என்ன கேர் பண்ணிக்கிறியா சொல்லு. என் பர்த்டே எப்போன்னு கூட உனக்கு ஞாபகம் இருக்காது. எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எதுன்னு கூட உனக்கு தெரியாது. அட ஜாலியாக சண்டே எங்கேயாவது வெளியே போகலான்னா கூட அதுக்கு கூட உனக்கு டைம் இருக்காது. அதெல்லாம் எதுக்கு? என்னைக்காவது சாப்பிட்டியான்னாது கேட்டிருக்கியா? நீ பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. நான் என்ன வேலை பார்க்கறேன்னு தெரியும்ல. சின்ன சின்ன விஷயத்துல நீ கேர் பண்ண. சின்ன சின்ன விஷயமா? ரைட். அன்னைக்கு உனக்கு கால் பண்ணப்போ பக்கத்துல ஒரு பொண்ணு அழுதுட்டு இருந்தாலே, யார் அவ? பக்கத்துல யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல, தனியா தான் இருக்கேன். உங்க அப்பாவுக்கு கால் பண்ண. கால் பண்ண. ஸ்பீக்கர். எதுக்கு? ஹலோ மாமா. சொல்லுப்பா. ஜோதிக்கு எப்படி இருக்கு? இன்னும் பயந்துகிட்டே தான் இருக்கா. ரூம்ல இருந்து வெளியே வர மாட்டேங்கிறா. ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, அவன் உள்ளதான் இருக்கான். என்னமோ தெரியலப்பா. அந்த டைமுக்கு நீங்க வரலனா என் பொண்ணு முகம் ஆசிட்ல வெந்து போயிருக்கும். உனக்காக என்ன பண்ணாலும் கம்மி தான்ப்பா. அதெல்லாம் எதுக்கு மாமா? நீ சுவாதி கிட்ட ஒன்றும் சொல்லல. அவ ரொம்ப பயப்படுவா. சொல்லல மாமா. சரிப்பா, போன வைக்கிறேன்.
உன்னோட அழுகை எப்படி உங்க அப்பாவுக்கு கேட்க கூடாதுன்னு நினைச்சனோ உன் தங்கச்சியோட அழுகையும் கேட்க கூடாதுன்னு நினைச்சேன். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. 2 மாசமா என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கான். ஒரு பிரச்சனையும் இல்லை, என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். அழக்கூடாது. சாப்பிட்டியா? ஏய் நீ இரு, நீ போடா. அவ இங்கே தான் உட்காருவா. நல்லா படிக்கிறியா இல்ல உங்க அப்பா மாதிரி தான் இருக்கியா? படிக்கிறேன். டேய் புது மாப்பிள. ஃபேண்டாஸ்டிக் சித்ரா மேடம், உங்களோட ஷோ ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. இருடா, உங்க ஐடியா தாட்ஸ் எல்லாம் வா. நீங்க இந்த லேடிஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்றீங்கல்ல, பேச விடுறா. மைண்ட் ப்ளோயிங். ஃப்ராங்கா சொல்லணும், நான் உங்க பெரிய ஃபேன். உங்களால இங்க எத்தனை பேர் மாறி இருக்காங்க தெரியுமா? அப்படியா? நீங்க என்னங்க இவ்ளோ அப்பாவியா இருக்கீங்க? வெளியே உங்களுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியாதா? அதெல்லாம் தெரியும்டா. அவங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம், தெரியாதது நிறைய. இது சொல்ல வேண்டிய நேரம் கண்ணா. ஆஹா லக்ஷ்மி, ஃபோன் எடு. கேம்ல எல்லாரோட ஃபோனும் எல்லார் முன்னாடி ஓப்பனா பேசணும். ஹலோ. யாருங்க? நான் சாப்பிட்டு வரேன். நான் தான் அந்த ரிசப்ஷனிஸ்ட். ஓ ரிசப்டா? வீட்டில் கட்டிட்டு பேப்பரை வாங்கிக்கோ. இல்ல. ஹலோ. வீட்டு பேப்பர் தானே, போய் வாங்கிக்கோ. நான் தான் சரளா. ஹலோ ஹலோ. ஓ அங்க சிக்னல் வீக்கா? முகம் பேந்துரும், ஃபுல் சிக்னல் இருக்கு, பேசு. சரளா. சரளா. எனக்கு யாரும் தெரியாது, போன வை. அப்பா, ஈவினிங் தெலுங்கு ஆண்டிக்கு நம்பர் கொடுத்தீங்கல்ல, அவங்க தான். பேசு பேசு. நாளைக்கு ஃப்ரீயா? பிஸி. அப்போ நாளைக்கு ஃப்ரீயா? பிஸி பிஸி. அப்போ எதுக்கு நம்பர் கேட்டு வாங்குனீங்க? ஹலோ, ராங் நம்பர் போல இருக்கு. தேக்கோ தேக்கோ, நம்பர் தேக்கோ. ஓகே ஓகே, என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, அப்புறம் பேசுறேன். அதான்டா அப்பு குட்டி பொண்டாட்டி. அவன் பண்ண முடியாம இவளை பண்ண வச்சிட்டான். அவ்வளவுதான். குடிக்கிறது ஊத்துறது, ஊத்துறது குடிக்கிறதுன்னு இதே வேலையை தான் இருக்கானுங்கப்பா எல்லாரும். என்ன பையன் போன ஸ்பீட்ல வந்துட்டான். பத்தல போல இருக்கு, இன்னும் சாப்பிடுறியா? வேணாம், ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன். அதுவும் வயிறு முட்டை. நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நியாயம் இருக்குடா, உனக்கு இதான் சரி. நீ போய் படு போ. இங்க வந்தது தப்பா போச்சு, இப்படி அடிச்சிட்டா. அடுத்து 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 யாரு? டன் பண்ணு. இவங்க தான். Hello. Hi Nitra, have you reached? Yeah. How is your gang chilling? Lot. I just want to know what's your opinion on me. என்னது? உன்னை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன். You're beautiful. So, what do you have to say about that? Don't worry. இன்னைக்கு உனக்கு கண்டிப்பா சொல்றேன். Okay Nitra, I can't force you on that, but I'll be waiting. மாப்பிள்ள பார்க்க எப்படி இருப்பாரு? எல்லாருக்கும் உன்ன மாதிரி ஆள் கிடைக்க மாட்டாங்க. அது கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. நேத்ரா. எனக்கு வேண்டாம். பண்ண வரைக்கும் போதும். திரும்ப வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி அவனோட ஃபோன் காலை கன்சம்டாம பார்த்துட்டு இருக்க. அட்லீஸ்ட் எல்லாரும் பார்க்குறாங்கன்ற அறிவு கூட இல்லையா? அந்த மெசேஜஸ்லாம் என்ன? நாளைக்கு அவனுக்கு கல்யாணம். கேக்குதா? கல்யாணம். இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி ரியாக்ட் பண்ற? ஆமா,
அப்ப அப்படி தோணுச்சு வேண்டான்னு சொன்னேன். இப்ப இப்படி தோணுது வேணும்னு சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு வாட்டி அவன் லைஃபோட விளையாடிட்ட. அவன் நீ தான் லைஃப் நினைக்கும் போது உதறி தள்ளிட்டு போயிட்ட. ஆனா இப்போ அவன் எல்லாத்தையும் மறந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு போறப்போ திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ற. அதுக்காக தான் கவலைப்படுறேன். மறுபடியும் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் கார்த்திக் கால் பண்ணப்ப ஏன்னு சொன்னேன்? அவன் எனக்கு கரெக்ட் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா அம்மாக்காக என்னால சொல்ல முடியல. அவ்வளவுதானே தவிர நீ நினைக்கிற மாதிரி ஆப்ஷன் இல்ல. நேத்ரா, நீ இன்னொருத்தரோட சந்தோஷத்தை கேட்குற. இது கரெக்ட் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோ. அட்டென்ஷன் ப்ளீஸ். தண்ணி அடிச்சவங்க எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. இன்னும் அரை மணி நேரத்துல மரியாதைக்குரிய இந்த லட்சுமிபதி சரக்கு கிளாஸை கையில் எடுக்க போறாரு. அவரு தண்ணியை போட ஆரம்பிச்சா நீங்க அத்தனை பேரும் புஷ்ஷுன்னு ஆஃப் ஆயிருவீங்க. உனக்கு சரக்கு மேல எவ்வளவு பக்திடா. ஹலோ ஹலோ, சிக்னல் வீக்கா இருக்கா? சா ரா லா. டேய் மச்சான், திரும்பவும் கால் வருதுடா. இந்தா பேசுறா. நான் அப்பவே சொன்ன அட்டன் பண்ண வேண்டான்னு. நீதான். ஒருவேளை உன்னை லவ் பண்றா போலடா. ஏய் ப்ளீஸ்டா, இந்த ஒரு காலை மட்டும் விட்டுடலாம். ஏய் அதெல்லாம் முடியாது, எடுத்து தான் ஆகணும். முதல்ல நம்பரை கொடுத்தவனை மெதிக்கணும். ஹலோ, சொல்லு. டின்னர் சாப்பிட்டீங்களா? ஹலோ. இல்ல, எனக்கு தெரியும் நீங்க சாப்பிடலன்னு. எனக்கு எப்படி தெரியும்னு கேட்கலையே. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அப்படிதான் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். ரொம்ப பாசம்டா. எப்ப சாப்பிடுவீங்க? சாப்பிடதாங்க போறேன். இப்பதான் ரைஸ் எடுத்தேன், கறி வாங்க போகணும். எதுக்கு? ஸ்விக்கில ஆர்டர் பண்ணலாம்ல. கரெக்டா மச்சான், இப்ப 40% ஆஃபர் வர போயிட்டு இருக்கு. ஆர்டர் போடுற. சரி, நான் வச்சிரறேங்க. என்னங்க நீங்க? நான் ஆசையா ஃபோன் பண்ணா ஒரு 4 வார்த்தை கூட பேச முடியாதா? அது பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. அப்படின்னா என்னை விட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியமா? அம்மாடி. சரி, நான் வைக்கிறேங்க. 2 நிமிஷம். சரி, சொல்லு. நீங்களே சொல்லுங்க. இவ என்ன என் மாமா பொண்ணுன்னு நினைக்கிறாளா? அதெல்லாம் இருக்கட்டும், நம்பர் யார் கொடுத்தா? நான் சொல்ல மாட்டேன். சொல்ல முடியலன்னா வச்சிருங்க. நான் இனி எப்பவும் பேச மாட்டேன். வேண்டாம் வேண்டாம், சொல்றேன். எனக்கு எங்க அக்கா கொடுத்தாங்க. உங்க அக்காக்கு யார் கொடுத்தாங்க? அவருக்கு லட்சுமிபதின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரு கொடுத்தாரு. எதுக்குடா உன் எனர்ஜி வேஸ்ட்? போதும், நான் கட் பண்ணிக்கோ. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, நீங்க முதல்ல சாப்பிட்டு முடிங்க, நான் மறுபடியும் ஃபோன் பண்றேன். திரும்ப பண்ணாத. யாரையோ பிக்கப் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவியா? உனக்கு அறிவு இல்ல? நீ என் ஃப்ரெண்டு தானா? ஆளே மூஞ்சி பாரு. பிரெயின்லெஸ், சென்ஸ்லெஸ், யூஸ்லெஸ், ஸ்பைன்லெஸ், ஷேம்லெஸ், வொர்த்லெஸ், ஆல்லெஸ். ஏண்டா ஹெட் மாஸ்டர் பொண்ணு கொடுத்த லெட்டர்ல என் பேரை எழுதல நீ? டேய், அது எப்போ சின்ன வயசுல நடந்ததுடா. அப்ப நீ பண்ண, இப்ப நான் பண்ணேன், அவ்வளவுதான். அவங்க அக்கா பேர் என்னன்னு கேட்டிருக்கலாம். என்னடா? நேத்ரா சொன்ன மாதிரி அந்த பொண்ணு உன்னை லவ் பண்றான்னு தோணுதுடா. சும்மாரா. இந்த மாதிரி டிவியில பார்த்து லவ் பண்ற பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டே போனா நான் ஒரு அபார்ட்மெண்ட் தான் வாங்கணும். அபார்ட்மெண்ட் எதுக்கு? காலனி முழுக்க வாங்கிக்கோ. நிஜமாவே யாரையும் லவ் பண்ணலையா? இப்போ வரைக்கும் இல்ல. ஏன், இன்ட்ரெஸ்ட் இல்லையா? தைரியம் இல்ல. அது என்ன? சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படி இருக்கிறதுனால தைரியம் பத்தல. என்னாச்சு? நேத்ரா கூட பேசினதுல இருந்து ஒரு மாதிரியா இருக்க. பர்சனலா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. டோன்ட் வரி, உன்னோட சீக்ரெட் ஸ்டேபிளா இருந்த சீக்ரெட்ஸ்ல ரிலீவ் ஆகாது. ஓகே, லெட் மீ கெஸ். ஆர் யூ லவ் வித் நேத்ரா? சேச்சே, என்ன பேசிட்டு இருக்க நீ? அப்ப நீயே சொல்லு. அதை விடு ஃப்ளோரா. ஆமா, உன் ஃப்ரெண்ட் ஸ்ரீ எப்படிப்பட்டவ? ஸ்ரீயா?
ரொம்ப நல்லவ, வெரி கேரிங். ஆனா அவளோட கோபம் அப்பா அன்பேரபிள். அவளுக்கு பிடிச்ச விஷயத்துல ஏதாவது தப்பு நடந்தா என்ன நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் கூட பண்ண முடியாது. பட் அவளை புரிஞ்சுக்கிட்டா ரிச்சி ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ஹலோ, என்னாச்சு? ஓகே, கம் ஆன், லெட்ஸ் கோ. எனக்கு என்னமோ தப்பா தெரியுதுடா. என்னடா அது உனக்கு எதுக்கு? நீ அடி. ஸ்வாதி, அங்க போ, அந்த பக்கம் போய் உட்காரு. போறேன். போ. ப்ளீஸ். டேய், நீ எங்கடா போற? உனக்கு எதுக்குடா? குடி சோடாவை. சொல்லிட்டு போடா. வருது, போயிட்டு வந்துடுறேன். எங்கேயும் போதவில்ல. நான் என்ன ஒட்டகமாடா குடிச்சதெல்லாம் உள்ள வச்சுக்கிறதுக்கு? இத்து போன ஏல்பி வந்துட்டோம். ஏன்டா எல்லாரையும் கிளறிக்கிட்டு இருக்க? வாயை மூடிட்டு இருக்க முடியாது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க கிளாஸ்ல ஈ விழுந்துச்சு. வாயை மூடி தானே இருந்தேன். அதுக்கு என்ன? நான் ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டேன். நான் கூட தான் ஃபீல் பண்ணல. ஏன்னா அது உங்க கிளாஸ்ல சுசு போச்சு. சின்ன வயசுல இருந்தே இவன் இப்படிதான். இருங்க. போன் 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 எடுத்து பேசுறது. அவன் இல்லாத போய் எதுக்குடா? ஏதாவது பர்சனலா இருக்கு. ஆபீஸ் பாய்ட்டு என்னடா பர்சனல்? எடுத்து பேசுவோம். வம்சி உங்களை மாதிரி இல்ல, உள்ள ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி. அறிவு இருக்கா உனக்கு? கஷ்டப்படுறேன்னு வேலை கொடுத்தா உன் இஷ்டத்துக்கு லீவ் போடுற? யாரும் கேட்க மாட்டாங்க. உன் இஷ்டத்துக்கு இருக்கலாம்னு நினைச்சியா? நான் இங்க நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், நீ பேச மாட்டியா? ஏய், யாரா நீ? ஆபீஸ் பாயா இருந்துட்டு ஏன் புருஷனை கத்திட்டு இருக்க? ஓ, நீங்களாமா? புருஷனா இருந்தாலும் ஆம்பளையா இருந்தாலும் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம டிவில ஷோன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருப்ப. உன் பேர் எதை சொன்னாங்களே? சித்ரா. சித்ரா. என்ன சொன்ன? ஆபீஸ் பாயா? ஆபீஸ் பாய் இல்ல, டெலிவரி பாய். நான் இல்ல, உன்னோட புருஷன். நான் அப்பவே சொன்னேன், சாஃப்ட்வேர்காரங்களால இந்த ஜாப் செய்ய முடியாதுன்னு. நாளைக்கு அவன் வரலனா அப்படியே வீட்லயே இருந்துட சொல்லிடு. கரெக்ட். ஸ்விக்கில ஒரு தடவை பீட்சா டெலிவரி. டேய் சைலண்டா இரு. என்னடா எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இந்த தடவை யார் பாட்டா? ரிச்சியா தேஜாவா? கண்டிப்பா எல்பியா தான் இருக்கணும். லாக்கி பாய். ஐ நோ. எனக்கு என்னமோ நீ பாத்ரூம்லயே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. எனக்கு மட்டும் இங்க இருக்கிறது தான் நல்லா இருக்கு. எதுக்குன்னா 2 பெக்கு எக்ஸ்ட்ரா போட முடியும். எங்க வேலை செய்யற வம்சி? என்ன திடீர்னு இப்படி கேக்குற? உனக்கு தான் தெரியும்ல. நீ எங்க வேலை செஞ்சிட்டு இருக்க? வெக்கமா இல்ல? டெலிவரி பாயா வேலை செஞ்சுக்கிட்டு சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு இருக்க? சொல்ற அளவுக்கு ஃப்ரீடம் இருந்தா ஏன் சொல்லாம இருக்க போறாங்க? பாரு, எல்லாருக்கும் நான் சொல்லுவேன். இப்ப என்ன ஒருத்தர் கேள்வி கேட்க வச்சுட்ட? சித்ரா, பி கூல். டே தேஜா, நீ வேற ஏண்டா? சித்ரா, அது இப்பவே ஸ்டாப் பண்ணிடலாம். எப்ப என்ன நடக்கும்னு டென்ஷன்ல செத்துக்கிட்டு இருக்கேன். வேணாம், கண்டினியூ பண்ணலாம். இன்னும் எத்தனை உண்மை வெளியே வருதுன்னு பார்க்கலாம். ஹாய். ஹே. ஹலோ. என்ன நீ தூங்கலையா? தூக்கம் வரலடா, அதான் வந்தேன். நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? Hey, no. Even you are missing this party. Please join. Hey, liar. Seriously, come. Hi. Guys, Sri. Hi. He's my friend. Oh, Teja. hi. Serial artist. ஹீரோடா. என்னடா நீ ஆர்டிஸ்ட் இல்லையா? இவன் இருக்கானே என் கிளாஸ்ல பெரியவன், நேரு கிளாஸ்மேட். அப்ப நீ காந்தாத்த கிளாஸ்மேட்டா? ஹாய். ஹாய். என்ன சோடா? குட் பாயா? அப்படிலாம் இல்ல. 12 மணிக்கு மேல பாரு, தண்ணில நீச்சல் அடிப்பான். Well, அது நேத்ரா. ஹாய். ஹாய்.
Well, you know the rest of the guys, right? யா சோ இங்க உனக்கு ஒரு நல்ல கம்பெனி கிடைச்சிருக்க போல. மேடம் கொஞ்சம் பிஸி ஆயிட்டீங்கல்ல, அதான் புது ஃப்ரெண்ட்ஸ் தேடிட்டு இருக்கேன். அப்படி இல்ல, நிறைய வர்க் இருந்துச்சு அதான். சாரி. இட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். சோ गाइस, பார்ட்டி எப்படி போயிட்டு இருக்கு? சும்மா இல்ல, ஒரு ரேஞ்சில போயிட்டு இருக்கு. என்னாச்சு அவ்வளவு வெக்ஸ் ஆன மாதிரி சொல்றீங்க? இதோ இவ ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணா, அதனால எங்க தலைய வெடிச்சிரும் போல. முதல்ல வந்து நீங்க உட்காருங்க. ஓகே, முதல்ல உங்க ஃபோன் எடுத்து வெளியே வைங்க. ஃபோனா? ஓகே. எந்த கால் வந்தாலும் ஸ்பீக்கர் போட்டு தான் பேசணும். அதான் இந்த கேம் ரூல். ஓ, இன்ட்ரஸ்டிங். இப்போ இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். இதே 1 மணி நேரம் கழிச்சு சொல்லுங்க. 1 மணி நேரம் இல்ல, 12க்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. கால் வந்துருச்சு, கால் வந்துருச்சு, கால் 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 வந்துருச்சு. ஹாய் பேப்ஸ், ஹவ் இஸ் பாரிஸ்? ஹாலிவுட். ஏய், ரீத்து கால் பண்ணிருக்காங்க. ஹீரோ எப்படி இருக்கான்னு சொல்லு. ஹாலிவுட் ஹீரோ. அப்போ உன்னோட ட்ரிப் சக்சஸ்னு சொல்லு. சரி, அப்புறமா பண்ணட்டுமா? ஏன், பக்கத்துல யாராச்சும் இருக்காங்களா? ஓகே, சரி சொல்லு. மேக்கப் இல்லாம உன்னோட ஹீரோ எப்படி இருக்கா? அப்புறமா சொல்றேன், வெச்சிடுறீ. என்ன சொல்ல போற? 2 வருஷமா சொல்லிட்டே தானே இருக்கு. முதல்ல சொல்லிட்டு ஒரு முடிவை எடு. அவன் சீரியல்ல இருக்கிற லேக் விட உன்னோட லவ் ஸ்டோரியில இருக்கிற லேக் தான் அதிகமா இருக்கு. சரி சரி, வைக்கிறேன், பாய். இவ்வளோ நடந்த உனக்கு லேடிஸ் ஃபாலோயிங் குறையவே இல்லடா. என்ன நடந்துச்சுடா இப்போ? எப்படி வெக்கப்படுறதுன்னு அந்த பொண்ணை பார்த்து கத்துக்கோ. எப்பவும் வச்சுக்கிற மூஞ்ச ஊன்னு ஒரே மாதிரி. வாய் முடு, முட்டாள். அப்படின்னா நீ என் கல்யாணத்துக்கு வரல, தேஜாக்காக வந்திருக்கேன் அதானே? என்ன இருந்தாலும் ஃப்ளோரா, குட் செலெக்ஷன். என்ன சொல்றீங்க? டேய் ஹீரோ சார், டக்குன்னு கேட்டா என்ன சொல்றதுடா? உனக்கு தெரியும்ல என்னோட சிச்சுவேஷன். அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், கேர் பண்ண மாட்டேன். நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு மட்டும் என்கிட்ட சொன்னா போதும். கொஞ்சமாச்சும் யோசிச்சு முடிவிடு. முன்னாடி நடந்தது உனக்கு தெரியாது. நான் மனுஷனை நம்புறேன், ஆதாரத்தை இல்லை. அவரு உண்மையிலே தப்பு பண்ணா கூட எனக்கு ஓகே. ஆனா தப்பு பண்ணதுக்கே விட்டுட்டு போயிட்டா அது எப்படி காதல் ஆகும்? சோ கியூட். கங்க்ராட்ஸ் டா தேஜா. இந்த அளவுக்கு அன்பை கட்டுறவங்க உனக்கு கிடைக்கவே மாட்டாங்க. பியூர் லவ். டேய், மறுபடியும் ஆர்டர் வந்துருச்சு. ஏண்டா ஆர்டர்லாம் ஆன் த வேலே சாப்பிடுவீங்களா? அமைதியாரா. சொல்லுங்க அத்தை. சித்ரா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா அத்தை. உங்களுக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆகுது. உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு எல்லாரும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்கப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிக்கலாம்னு பார்த்தோம். அதெல்லாம் எதுக்குப்பா? அந்தந்த வயசுல நடக்க வேண்டியது அந்த வயசுல நடக்கணும்பா. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நீங்க குழந்தைங்களே பெத்தாலும் அவங்க கூட விளையாடுற தெம்பு எங்களுக்கு இருக்காது. சரி அத்தை, நான் கல்யாணத்துல இருக்கேன், அப்புறமா கால் பண்றேன். சித்ராவை பத்தி நான் எப்ப பேசினாலும் நீ சிம்பிளா ஒரு வார்த்தையை சொல்லி போனை வச்சிருவ. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் அவளை பெத்த தாய்ப்பா. அவளோட அப்பா மாதிரியே நீயும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ஒரு சின்ன வார்த்தை கூட சொல்ல விட மாட்ட. உன்ன மாதிரி ஒரு ஆள் கிடைச்சது அவளோட குடுப்பனப்பா. வீட்ல உள்ளவங்கள கேர் பண்ண மாட்டா, ஆனா ஊர்ல எல்லாருக்கும் சொல்லுவா. இந்த விஷயம் அவளுக்கு எப்ப புரியுமோ என்னமோ. உன் ஜாப் விஷயத்தை பத்தி அவகிட்ட சொல்லாத வம்சி. அவளால அதை புரிஞ்சுக்க முடியாது, சண்டை போடுவா. சரி அத்தை, நான் அப்புறமா கால் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்காங்க. வாழ்க்கன்னா அவ இஷ்டத்துக்கு வாழ்றது இல்ல, நம்ம சொந்தத்துக்கு கூட பிடிக்கணும்னு சொல்லு. சாரி சித்ரா, நான் இந்த கால் அவாய்ட் பண்ணியிருக்கணும். சாரி சொல்ல வேண்டியது நான் தான் வம்சி. எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருந்தேன். என் பிஹேவியர்னால நீ எவ்வளோ சஃபர் ஆயிருக்குன்னு இப்போ தான் புரியுது. எங்கள் அம்மாவே எனக்கு சொல்ல வேண்டியதை சொல்ல முடியாமல் பயப்படுறாங்கன்னா நான் எவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணியிருக்கேன்னு புரியுது. இதுக்கப்புறம் உனக்கு எந்த ப்ரெஷரும் இருக்காது. ஐ எம் ரியலி சாரி வம்சி. டேய் பாருங்கடா, என் பொண்டாட்டி என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைமா சாரி சொல்லியிருக்கா. ஞாபகம் வச்சுக்கோங்கடா, அப்புறம் சொல்லலன்னு சொல்லுவா. ஓ கிரேட்.
இந்த கேம்ஸால ப்ராப்ளம் வரும்னு நினைச்சேன். ஆனா எல்லாம் சால்வ் ஆயிட்டு இருக்கு. யூ கைஸ் ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். தேங்க்யூ. அப்புறம் உனக்கு எப்படி தெரியும் நீயும் ரிச்சியும் மேட் ஃபார் ஈச் அதர்னு? தெரியாது, ஆனா தோணுச்சு. ரிச்சியை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ எதையோ எழுந்த மாதிரி அந்த போல் கிட்ட உட்காந்துட்டு இருந்தாரு. ஒரு வாட்டி அன்எக்ஸ்பெக்டடா மீட் பண்ணும்போது நான் நல்லா திட்டிட்டேன். இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்மைலோட அப்படியே போயிட்டாரு. அப்ப இருந்து எனக்குள்ள ஏதோ தெரியாத ஒரு ஃபீலிங். எனக்கு எத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ணாலும் எப்பவும் அப்படி தோணுதில்ல. எந்த நிமிஷம் நெருக்கமானோன்னு தெரியல, ஆனா நெருங்கின ஒவ்வொரு நிமிஷமும் ஞாபகம் இருக்கு. 2 டேஸ்னு பிளான் பண்ண ட்ரிப் ரிச்சி அறிமுகத்தால 1 மந்த் போச்சு. அப்போ டிசைட் பண்ணோம் கல்யாணம் பண்ணா இங்கதான் பண்ணணும்னு. இவனோட காதல் ரொம்ப நல்லா இருக்கும். நான் கோவப்பட்டா தாங்கிப்பான், கோச்சுக்கிட்டா சமாதானப்படுத்துவான், அப்புறம் அழுதா அரவணைப்பான். அவ்வளோதானே தவிர எப்பவும் காரணம் கேட்க மாட்டான். என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான். யூ நோ வாட், நாங்க இது வரைக்கும் ப்ரப்போஸ் கூட பண்ணல தெரியுமா? ரிச்சி, எனக்கு இந்த லவ் லைஃப் லாங் வேணும். கல்யாணம் ஆயிடுச்சேன்னு கேர்லெஸ்ஸா இருந்த. இல்லை டார்லிங், கல்யாணம் ஆனாலும் பசங்க பிறந்தாலும் நமக்கு வயசே ஆனாலும் I'll be the same with you. ஓகே ஓகே, இது வரைக்கும் நீங்க ப்ரப்போஸ் பண்ணிக்கலங்கிறதுனால இப்போ எங்க எல்லாரும் முன்னாடியும் ஒரே ஒரு வாட்டி ப்ரப்போஸ் பண்றா. நீ என்னை காதலிக்கவே மறந்தாலும் நான் மட்டும் உன்னை எப்பவும் காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். With you are on my side, I'll walk the hell with a smile. I love you. I love you so much. பரவாயில்லடா, சொல்ல மாட்டேன் நல்லா தான் சொல்ற. பார்த்தல ரிச்சி எந்த அளவுக்கு லவ் பண்றானு. நீ அந்த பொண்ணை பத்தி எப்படி நினைச்ச? எப்பவும் உன்னோட லைஃப் உன்னோட சுயநலம். இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டு விட்டுரு. அவள் லைஃப் ஹாப்பியா இருக்கட்டும். இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? ஏதாச்சும் மாறும்னா சொல்லு, 2 பேரும் சேர்ந்து அழலாம். நான் எவ்வளவு ஃபோலிஷா பிஹேவ் பண்ணேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன பண்ண முடியும்? அவன் என்ன சீரியஸா லவ் பண்ணப்போ நான் பிராக்டிக்கலா யோசிச்சேன். இப்ப நான் அவனை சீரியஸா லவ் பண்றேன். அவனும் அதே மாதிரி தான். ஆனா என்ன இல்ல, சரிங்க, அவனோட வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் சொல்லும்போது கேட்கல. மறுபடியும் சொல்லணும். மறுபடியும் சொன்னாலும் கேட்கல. மறுபடியும் சொல்லணும். கேக்குற வரைக்கும் சொல்லிருக்கணும்டா. அவன் எப்பவும் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கான். நான் தான் பைத்தியக்காரி மாதிரி அவனை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? பண்றதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவன் கல்யாணத்தை பார்த்துட்டு கிளம்பலாம். கவலைப்படாத, நாங்க எல்லாரும் உனக்கு இருக்கோம். ஆமா, இருக்கீங்கல்ல, நான் எதுக்கு கவலைப்படணும்? கம், லெட்ஸ் கோ. ஹம்சி, உனக்கு அடிச்சதில் இறங்கிடுச்சுல, நீ மறுபடியும் என் கூட ஆரம்பிக்கிற. நீயும் தேஜா கூட வெளியே போய் தம் அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இல்லடா, அவளோட என்ஆர்ஐ பத்தி சொல்லிட்டு இருந்தா, நான் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். ஓஹோ, அப்ப என்ன டிசைட் பண்ண? அவளுக்கு என்ன சாப்பிடணும்னு கூட சரியா தெரியாது. இதுல கல்யாண விஷயம் எப்படி? நோ சான்ஸ். அவன் எனக்கு கரெக்ட் இல்ல. ரிச்சி, டேய், ஒண்ணும் இல்ல, கூல் கூல். நீ எப்பல இருந்து சொந்தமா டெசிஷன் எடுக்க ஆரம்பிச்ச? ஜஸ்ட் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். அது அவங்கிட்டே டைரக்டா சொல்லிடலாம்ல, எதுக்காக வெயிட்டிங்ல வைக்கிற? கரெக்ட், இப்பவே சொல்லிடுறேன். ஹாய் நேத்ரா, எனக்கு தெரியும் நீ கால் பண்ணுவேன்னு. எனக்கு இஷ்டம் இல்ல. உன் கூட கல்யாணம். Have you lost your mind? எனக்கு நீ கரெக்ட் இல்ல கார்த்திக். ஐ அம் சாரி. What the fish do you think? How can you reject me? My mom was right. She told me you are the cheap country girl. ஆனா நான் தான் சொன்னேன் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு. ஏய், யாருடா நீ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? Who the hell are you? நான் தான்டா உங்க அப்பன். உன் வெள்ளக்காரனுக்கு பிறந்த மாதிரியே பேசிட்டு இருக்க. ஒழுங்கா தமிழ்ல பேசுறா. Hey, just mind your words, okay? என்னடா டெய்லி பேமெண்ட்? பாத்ரூம் கழுவிட்டு இருக்கியா என்ன? Who the hell are you, man? தேஜா, சீரியல் ஆக்டர், சாரி ஹீரோ. டேய்,
அதிகமாக பேசினா அரஸ்மெண்ட் கேஸில் போட்டு உள்ள தள்ளிடுவேன். லைஃப் லாங் டாய்லெட்டை கழிட்டு இங்கே தான் இருப்பேன். யார் சார் நீங்க? டே பரதேசி, உன் முகர கட்டைக்கு எங்க நேத்திரா உன்னை பார்க்க வந்ததே பெருசு. ஒழுங்கா முட்டு போன வை. Just go to hell, all of you. ஏய் பயந்துட்டான். ஆமா, பயந்து கட் பண்ணிட்டான். அப்பா டேய், நீ போய் அடிச்சிட்டு வா போ. ரெண்டு கண்ணம் சந்தன கிண்ணம், மற்றதெல்லாம் பிளாஸ்டிக் கிண்ணம். ஏய், எவ்வளோ நேரம்டா போவ? வந்துட்டு இருக்கல்ல, கத்தாத. எவ்வளோ நேரம் உனக்கு? இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். ரெண்டு கண்ணம் சந்தன கிண்ணம், மற்றதெல்லாம் பிளாஸ்டிக் கிண்ணம். இங்க லக்ஷ்மி பத்தி யாரு? சாக்லேட் தந்தா சொல்றேன். சாக்லேட்? உள்ள உள்ள. அப்பா 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 அப்பா. ஏய் சிண்டு, என்னாச்சு? அப்பாவை அடிக்கிறாங்க. அடிக்கிறாங்களா? யாரு? தெரியல. அப்பா. டேய் லக்ஷ்மி, லக்ஷ்மி. டேய் யாரா நீ? ஏய் நீ யாரு? ஏய், எங்க லக்ஷ்மி எதுக்கிட்ட அடிச்ச? இன்னொரு வாட்டி என் பொண்டாட்டிக்கு ஃபோன் போட்டான் அவனை கொன்னுடுவேன்னு சொல்லி வை. ஒன்னும் வா. டேய் என்னாச்சுடா? டேய் என்ன அடிபட்டு இருக்கு? டேய், இந்த ரெசார்ட்டோட ரிசப்ஷன் லிஸ்ட் புருஷன் இருக்கான்ல, அவன் தான் அடிச்சான். அவனா? அவன் எதுக்காக அடிச்சான்? வா நீ வா. டேய் வாடா அவனை போய் கொலை அமைதியாரா. டேய் என்னடா ஆச்சு? தப்பு பண்ணது நம்மால் தான். தப்பு நம்ம பண்ணிட்டு அவன் மேல குறை சொல்றது தப்பு. ஒன்னும் ஆகல. அவனை கொண்டு போய் ரூம்ல மட்டும் விட்டு வந்துடுறா. டேய் இல்லடா, இங்க வா. இவனை ரூமுக்கு கூட்டிட்டு போய். வாடா செல்லம். வா மச்சி. வா மாமா. சொல்லு ராஜி. வெக்கமா இல்ல? எவனோ வந்து அடிச்சிட்டு போறா, வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்க. திருப்பி அடிக்க தெரியாதா உனக்கு? இருந்தாலும் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷன் மேல கைய வைப்பான். எனக்கு எதுவும் ஆகல, விடு. யாரும் நினைச்சு என்ன அடிச்சிட்டாங்க. எனக்கு எல்லாமே தெரியும். இது வரைக்கும் ஊர்ல பண்ணது போதாதா? வெளியே போயும் இந்த வேலையை பண்ணணுமா? இதான் என்னோட பயம். வெளியே போனா எப்ப என்ன நடக்கும்னு. நீ இன்னும் சின்ன பையன் இல்லையா? உனக்குன்னு ஒரு பையன் இருக்கான். இப்படி பொறுப்பு இல்லாம சுத்துனா உன்னை பார்த்துக்கிட்டு நாளைக்கு அவன் எப்படி வளருவா? தப்பு நடந்துச்சு, விடு. இனிமே இந்த மாதிரி நடக்காதுடி. என்ன நம்பு. நம்புறேங்க. இதுக்கு மேல என்னால என்ன செய்ய முடியும்? அடி பயங்கரமா பட்டிருக்கா? இல்லடி, எனக்கு ஒன்றும் ஆகல. சரி, இங்க எல்லாரும் இருக்காங்க, நான் அப்புறம் பேசுறேன். சரி, நீங்க கவனமா இருங்க. சீக்கிரமா சாப்பிட்டு படுங்க.
இத்தனை நாளா ராஜி என்னை எவ்வளோ சந்தேகப்படுறா, என் மேலே எவ்வளோ கோவப்படுறான்னு அதை பற்றி யோசனை தவிர அவ என்னை எவ்வளோ விரும்புறான்னு நான் யோசிக்காம போயிட்டேன். இனிமே என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான் நான் நடந்துப்பேன். கேட்கறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? அவங்களுக்கு சொல்லலாம்ல, சந்தோஷப்படுவாங்க. நம்ப மாட்டா. அது காரணம் நான் தான். எது எப்படி இருந்தாலும் நீ மாறிட்டல்ல, அது போதும்டா. பாவம் உன்னைய நம்பிட்டு இருக்கவங்களோட நிலைமை என்ன ஆகுறது? வாய் முறா குடிகார பயல. என்னோட குரு நீ தானடா. நீங்க மூடிட்டு கூடிங்க சார். ஹலோ சார், நான் லாயர் ஹர்நாத் ராவ் பேசுறேன். சொல்லுங்க லாயர் சார். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நம்ம கேஸ்ல ஜெயிச்சிட்டோம். அந்த பொண்ணு உங்களுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டா. தானாவே அவ கோர்ட்ல கூட ஒத்துக்கிட்டா. அப்படியே நல்ல நியூஸ் சொன்னீங்க லாயர். என்னோட போன் ப்ராப்ளமா இருந்ததால உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. ஐயோ பரவாயில்லைங்க. அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருந்தவங்க உங்ககிட்ட இருந்து காசு பறிக்க தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு ஜட்ஜி கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணீங்கன்னு அவங்களால எந்த வகையான ப்ரூஃபும் சப்மிட் பண்ண முடியல. தேங்க்யூ லாயர் சார். நான் ஒரு கல்யாணத்துக்கு ஊட்டிக்கு வந்திருக்கேன். நான் ஊருக்கு வந்தது உங்களை பார்க்குறேன். என்ஜாய் சார். நாளைக்கு காலையிலேயே எல்லா நியூஸ் பேப்பர்லேருந்து வந்துடும் சார். இல்லை லாயர் சார், ஏற்கனவே நஷ்டப்பட்டதே போதும். ஆல்ரெடி மானமே போயிடுச்சு. இனிமேல் நம்ம என்ன பண்ணாலும் காசு கொடுத்து மேனேஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாபிக் அப்படியே விட்டுருங்க ப்ளீஸ். சார், ஆல்ரெடி ப்ரெஸ் நோட் ரிலீஸ் பண்ணிட்டேன் சார். சரி லாயர் சார், நான் ஊருக்கு வந்ததும் பார்க்குறேன். வைக்கிறேன். இந்த மீட்டு அலிகேஷன்ஸால உன் ப்ரொஃபஷனல் லைஃப் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுல்ல? பரவாயில்ல விடுறா. உண்மை என்னன்னு இப்ப தெரிஞ்சிடுச்சுல்ல. வி ஆர் வெரி ஹாப்பி மாமா. சாரி தேஜா. ஒன் சைடு யோசிச்சு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன். ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே சைத்ரா, உன் வேலையை நீ செஞ்ச. ஃப்ளோரா உன் லைஃப்குள்ளே வந்த உடனே உன் பிரச்சனை எல்லாம் முடியுதுடா. உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சு. கல்யாணத்தை சண்டே அன்னைக்கு வைடா. லேடிஸ் யாரும் வேறதெல்லாம் இருக்க மாட்டாங்க. நானும் நல்லா ஃபுல்லாக அடிப்பேன். டே லாயர் தான் திருப்பி கூப்பிட்றாரா? இல்லடா அண்ணன். ஹலோ, நான் தாங்க. என் ஃபோன்ல இருந்து பண்ணா ஃபோன் எடுக்கலன்னு வேற ஃபோன்ல இருந்து பண்ணேன். நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டா உனக்கு என்ன, சாப்பிடலன்னா உனக்கு என்ன? கேரியர்ல சோற போட்டு கொண்டு வர போறியா? என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நான் அப்படிதான் பேசுவேன். நீ பதில சொல்லு. நான் அழுவேன். ஐயோ, பேசாம பண்ணு, போய் செத்துரு. ஒரு வேலையாவது முடியும். இது தேஜா இல்ல. யார் பேசுறது? கண்டுபிடிச்சாப்பா. பெரிய சிஐடி சகுந்தலா. நீ ஜிஹெச்ல வேலை பாக்குற? யாருடா நீ? மடையா? உன் அக்காளுக்கு நம்பர் கொடுத்த மடையா நான் தான். ஓ, லக்ஷ்மிபதி சார் நீங்களா? ஏன் இவ்வளோ சீரியஸா பேசுறீங்க? இந்த பாருமா, 7:30 மணிக்கு சீரியலை பார்த்தமா, 8 மணிக்கு டிவியை ஆஃப் பண்ணமான்னு இல்லாம அவன் வெளியே போய் தூங்குறானா, ரூம்ல தூங்குறானா, மொட்டை மாடில தூங்குறானா, இதெல்லாம் உனக்கு எதுக்கு? சும்மா தமாஷ் பண்ணுங்க. இது தமாஷா உனக்கு? இரு. உன் ஹீரோக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. என்ன சொல்லி செல்ஃபி எடுத்து அனுப்புறேன். மல்லாந்த படுத்துட்டு ஓன்னு அழு. இந்த நம்பரை முதல்ல டெலீட் பண்றேன். உன் அக்காண்டி சொல்லு நம்பரை டெலீட் பண்ண சொல்லி. சாரிடா, நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால தேவையில்ல உன் நம்பரை நான் வெளியே கொடுத்துட்டேன். தப்பா எடுத்துக்காத மச்சான். என்னடா, நான் செலிபிரிட்டியா இருந்தாலும் உன் ஃப்ரெண்டுடா. நீ யாருக்கு வேணாலும் நம்பர் கொடு. லக்ஷ்மி பதின்னு சொல்லு. மாணி கணக்கில் பேசுறேன். என்ன நிஜமாவே கொடுக்க போறியா? கொடுக்க மாட்டேன்டா எப்பா. எல்லாரோட பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுங்கிறதுனால, எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறோங்கிறதுனால, இந்த லக்ஷ்மி சரக்கு போட இன்னும் 10 நிமிஷம் இருக்குங்கிறதுனால நச்சுன்னு ஒரு பாட்டை தட்டி விடுற. ஜாலியாக கேட்டு சரக்கு அடிப்போம். ஸ்டாப். அம்மா ஃபோன் பண்றாங்க. அந்த மடையன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் போல இருக்கு. இப்ப ஃபோன் எடுத்தா ஃபோன்லயே கொன்னுடுவாங்க. ஒன்னும் ஆகாது, எடு. எதுக்கு எல்லாத்துக்கும் பயப்படுற? அட்டெண்ட் பண்ணி தைரியமா சொல்லு. சரி அம்மா சொல்லு. நீ என்ன பைத்தியமா? கார்த்திக் நோ சொன்னியாமே. உனக்கு கல்யாணம் பண்ற எண்ணம் இருக்கா இல்லையா?
இப்ப வேண்டாமா, நான் வீட்டுக்கு வந்துட்டு பேசுறேன். எனக்கு இப்பவே தெரியணும். அவன் எனக்கு கரெக்ட் இல்லம்மா. கரெக்ட் இல்லைன்னு நீ எப்படிடி சொல்ற? அதெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு சொல்றேம்மா. பல்ல உடைச்சிருவேன். கேட்டதுக்கு பதில் சொல்லு. சொன்னா புரியாதாம்மா? நான் இங்க பார்ட்டியில இருக்கேன். இங்க பாரு நேத்ரா, சொல்ற இடத்துல நான் இருந்தாலும் கேக்குற இடத்துல நீ இல்ல. உனக்கு தெரியும். உங்க அப்பா நம்மளை விட்டு போயிட்டாருன்னு. ப்ளீஸ்மா. ரிச்சியும் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். இருந்தாலும் நீ அவன் கல்யாணத்துக்கு போயிருக்க. அம்மா, ரிச்சி உனக்கு கரெக்டா இல்லைங்கறத சொல்றதுக்காக தான் போயிருக்கேன்னு நினைச்சேன். ஆனா கார்த்திக் கரெக்ட் இல்லைன்னு சொல்ற. உனக்கு எப்படி சொல்றது? நீ எப்ப புரிஞ்சுப்ப? ஆக்சுவலி நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் நடக்கல. என்னாச்சுடா? நீங்க 2 பேரும் எப்ப லவ் பண்ணீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கடா. டென்ஷன்ல மண்டை வெடிச்சிரு போல இருக்கு. அவங்க லவ் பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனா இப்போ அந்த டாபிக் பத்தி பேசுறது வேஸ்ட். நடந்தது நடந்துருச்சு, போய் பேசலாம்ல. நோ யூஸ். அவ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டா. அப்படி சொன்னா எப்படிடா? அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கணும்ல. நான் போய் பேசுறேன். ஸ்ரீ, இதுக்கு முன்னாடி எங்க 2 பேருக்கும் நடுவுல லவ் இருந்தது உண்மைதான். ஆனா பாத்து. டேய், ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. இந்த are you okay? எங்க ஸ்ரீ, I'm okay. பாத்துக்கோ. ஸ்ரீ, ஸ்ரீ அங்க பிளட் ரொம்ப வலிக்குதா? ஸ்ரீ, ஸ்ரீ, ஸ்ரீ. ஏய் ஹீரோ, வா செல்ஃபி எடுக்கலாம். ஃபோன் வா 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 வா. கம் கம் கம்.
வா. ஸ்ரீ நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு ஸ்ரீ ப்ளீஸ். உனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும்ல? ஓய் ஃபைனான்ஸ், நில்லு நில்லு நில்லுப்பா. மணி இப்ப 12 ஆயிடுச்சுல, குடிக்கணும்ல. சரக்கு அடிக்கிறது இல்ல. சும்மா இரு ஃபினான்ஸ். ஓ இல்லையா? I'll get you another one. சித்ரா மேடம், நீங்க சொன்னது உண்மைதாங்க. ஆம்பளைங்க எல்லாரும் மோசமானவங்க தான் இல்ல? நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம ஒரு முடிவு எடுக்க முடியாதுல்ல. நேத்ரா அவனுக்கு வெறும் ஞாபகம் மட்டும்தான். நீதான் அவனுக்கு உலகமே. அவசரப்பட்டு கோவத்துல எந்த முடிவுக்கும் போக கூடாதுன்னு சொல்ற. அப்படியா? குடிக்கலாமா? Sri, let's solve this out. No matter what. பேபி, இங்க என்ன ஆச்சு உனக்கு? ஐயோ ஒரு நிமிஷம். சாரி பேபி, சாரி. இது குடிச்சிரு, சரியாயிடும். குடி 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 குடி. ஏன் சரி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அவ்வளோதான் பேபி, உனக்கு என் மேல காதல் குறைஞ்சிருச்சு. You cheat. மேகமா உன்னையே சுற்றி வருவே காதலே எனக்காய் சுகங்களே தருவாய் உனக்காகவே நான் வாழ்கிறேன் இங்கே வாழ்க்கை வாழ்கிறேன் கண நேரம் கூட உன்னை பிரிவேனா தெரியுமா
மௌனம் பேசும் நேரம் இது, வாழ்க்கை வாழும் நேரம் இது. சிறு சிறு சண்டைகள் இங்குதான் வந்துதான் போகும் இந்த நேரமும். நீ இல்லை என்றால் நான் உயிர் வாழ்வது சோகம்தான். உறவென்று சொன்னால் தான் நீ ஒருவன் மட்டும்தான். நடுஜாம வேளையில் உயிர்ப்பிக்கும் உனது வெப்பமே, பல கோடி இன்பம் தந்தாயே காதலா. ஓ, வயதெங்கு தந்ததே 1000 சுகம், அனுபவிக்கிறேனதை நானதெங்கே. மனதெல்லாம் இன்பம் கொள்ளும் சுகமான நேரம் இதுவே. தெரிந்தே நான் குழந்தையானேன் இங்கே. மௌனம் பேசும் நேரம் இது, வாழ்க்கை வாழும் நேரம் இது. சிறு சிறு சண்டைகள் இங்குதான் வந்துதான் போகும் இந்த நேரமும். மௌனம் பேசும் நேரம் இது, வாழ்க்கை வாழும் நேரம் இது. சிறு சிறு சண்டைகள் இங்குதான் வந்துதான் போகும் இந்த நேரமும். I love you. I love you. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.